Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு த லைவ். ஸோ எல்லாரும் வந்து வீடியோஸ் வந்து லைவ் வாங்க அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் லைவில் நம்ம போர்ஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட அதாவது சாப்டர்ஸை வந்து பார்ட் பை பார்ட் ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்லோவாக மீன்ஸ் இன் டீட்டெயில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு எஃபிஷியன்சியோடு தான் நம்ம இந்த லைவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் பிளான். ஓகே, இந்த லைவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டியூவல் நேச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து லைட்டை வந்து நம்ம ரே ஆப்டிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ டியூவல் நேச்சர் வி ஆர் கோயிங் டு see now. நடுவில் வந்து நம்மளுக்கு வேவ் ஆப்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டியூவல் நேச்சரில் வந்து நம்ம 4 கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி நாளைக்கு, தட் இஸ் திஸ் வீக்கெண்ட், திஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே, அடுத்த வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே நான் லைவ் வரேன். ஸோ 4 கிளாஸஸில் டியூவல் நேச்சர் வித் த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி முடிக்கலாம். ஓகே, நான் 1.5 ஹவர்ஸில் முடிக்கிறேன், 1 ஷாட்டில் முடிக்கிறேன், அதெல்லாம் வந்து ஃபேக் ஸ்டோரிஸ். ஓகே, யாராலையும் 1.5 ஹவர்ஸில் வந்து ஃபுல் சாப்டர் வித் ப்ராப்ளம்ஸ்லாம் முடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சேனலில் வந்து எப்பவுமே கிளியராக தான் இருக்கும் வீடியோஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா தென் யூ won't have any doubt இல்லையா? ஜென்ரலாக அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் அதே எஃபிஷியன்சியோடு இருக்கிற மாதிரி நான் இந்த டியூவல் நேச்சர் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் ஸ்டே டியூன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் பார்ட் பை பார்ட் வர அளவுக்கு இருக்காது. பட் யா, இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. NEET 2024 JEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேபி கிளாஸ் 12 நீங்கள் படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எங்கேயுமே வந்து மேஜராக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்காது. நம்மளோட இந்த 4 கிளாஸஸ் படித்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டியூவல் நேச்சரில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அளவுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகேப்பா, குட். ஸோ நம்ம சேனல் நீங்கள் லைவ் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேட் பாக்ஸ் போங்க, லைவ் சேட்டில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க, லைக் போடுங்க. ஓகே, ஏதாவது குரூப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தே ஆல்சோ கேன் ஜாயின் த லைவ். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நான் வந்து இன்னும் மோர் உங்களுக்கு நான் இறங்கி என்னால் செய்ய முடியும். ஓகே, ஸோ ரைட்பா. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகே, எத்தனை பேர் லைவில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். குட் ஈவினிங் சார். ஹாய் ஹாய் ஆனந்த். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட்பா. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, நம்ம வந்து டியூவல் நேச்சர் பார்க்க போகிறோம். ஓகே, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ஓகே, இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங்கை என்ன கொடுத்துருக்கான்? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் உங்களுக்கு எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எழுதி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் எதுவும் பெருசாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு இந்த நோட்ஸை படித்து உங்களால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, நான் எழுதி தான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் கோ வித் தட். நீங்களும் பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுங்க. ஓகே, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிக்கும். நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகும். ஓகே, ஸோ எழுதி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். சரி, நம்மளோட சாப்டர் என்னது? டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இதுதான் நம்மளோட சாப்டரோட எண்டிங். இப்போ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எதில் போடணும்? கமெண்ட் செக்ஷன், அதாவது நம்மளோட லைவ் சேட்டில் போடுங்க. ஒரு டாப்பிக்கை முடிஞ்சோடனே நான் லைவ் சேட்டை பார்த்து உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஓகே, நான் டீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உடனே டவுட்டை கிளியர் பண்ண முடியாது. நான் ஒரு டாபிக் முடிக்கிறேன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் முடிக்கிறேன் அப்படின்னா, முடிச்சதுக்கப்புறம் தான் நான் எங்கே போவேன்னா லைவ் சேட்டுக்கு. அங்கே போய்ட்டு உங்கள் டவுட்ஸை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை கிளியர் பண்ணுவேன். ஓகே, ரைட்பா. ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். ரைட், சரி. இப்போ கவனிங்க, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? நீங்கள் ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ்லாம் நீங்கள் ஓரளவு பார்த்துருப்பீங்க. ரைட், ஸோ ரே ஆப்டிக்ஸில் நம்ம எப்படி பார்த்தோம்? பேசிக்கலி வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம என்னெல்லாம் படித்தோம்? லைட்டு. ஓகே, லைட்டும் ஒன்று தான், இவன் சொல்கிற ரேடியேஷனும் ஒன்று தான். இந்த டாபிக் ரேடியேஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். லைட்டு, ரேடியேஷன் எல்லாம் ஒன்று தான். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னாலும் ஒன்று தான். எவ்ரிதிங் இஸ் சேம்.
எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதாவது உங்களுக்கு இருக்கு இல்லையா, காமா ரேஸ், எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ராரெட், ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்தா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஸோ ரேடியேஷன்றது இட் மீன்ஸ் எவ்ரி திங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ஈவன் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விப்ஜிஆர், இது எல்லாமே சேர்த்தான். ஓகே ரைட். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், அதாவது நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, லைட் என்னென்ன ஃபினாமினாஸ் காமிச்சிருக்கு. லைட் have shown what phenomena. லைட்ன்றது பேசிக்கலி நான் ரேடியேஷன் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மீன் பண்ணுறேன். லைட் ஷோஸ் வாட், லைட் ஷோஸ் இன்டர்ஃபரன்ஸ், கரெக்டாக, இன்டர்ஃபரன்ஸ் லைட்டு கொடுக்கும். வேறு என்ன தரும், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இது எல்லாமே என்ன ஆகும், லைட் வந்து தந்திருக்கு இல்லையா, அண்ட் போலரைசேஷன். ஸோ ஒரு லைட்ன்றது பேசிக்லி அ வேவ், ரைட், லைட் வந்து ஒரு வேவ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன்லாம் தந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வந்து பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். பார்ட்டிக்கல் மீன்ஸ் here they mean matter. What is a matter? Anything which have mass we call it as a matter, கரெக்டா. மேட்டர் சொல்லலாம், இல்லைனா ஒரு பார்ட்டிக்கல். ஓகே, which shows what, பொதுவாக வந்து மேட்டர் வந்து என்ன காமிக்கனா, கொல்யூஷன், ரைட், கொல்யூஷன் shows collision. இப்போ ஆடியோலாம் ப்ராப்பராக இருக்கா? இப்போ everyone is able to hear me properly? ஆடியோலாம் ஓகேவா? But don't call me in the லைவ்ல இருக்கும்போது எதுவும் கால் பண்ணாதீங்க. ரைட். ஸோ மேட்டர் வந்து ஷோஸ் கொல்யூஷன். இப்போ ஆடியோ எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு அது மட்டும் கரெக்டாக எனக்கு லைவ்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் குயிக்காக. ஆடியோவில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? கமான் ஃபாஸ்ட். ஆடியோவில் எனி ப்ராப்ளம்? ஓகே குட், சூப்பர். சாய் பிரித்திகா, வெரி குட், தேங்க்ஸ். ஓகே குட். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். see, matter is a particle, right, shows what, collision. collisionன்றது என்னது, ரெண்டு பார்ட்டிக்கல் மோதுறது இல்லையா, ரெண்டு பார்ட்டிக்கல் மோதுறதை நம்ம என்ன சொல்லுவோம், பேசிக்கலி collision. two particles are getting incident, this is basically a collision. இப்போ என்னன்னா, ஒரு மேட்டர் இல்லை ஒரு பார்ட்டிக்கல், both are same, generally collisions தரும். ஆனால் வேவ்ஸ் வந்து என்ன தரும், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் வந்து யார் தருவா, லைட், விச் இஸ் அ வேவ். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைட்டு வந்து இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் தந்துச்சு, மேட்டர் வந்து கொல்யூஷன் காமிச்சது. ஆனால் இப்போ லைட் வேவ் வந்து கொல்யூஷன் செய்கிற, அதாவது மேட்டர் பண்ணக்கூடிய விஷயத்த லைட்டால் பண்ண முடியுமா, அதாவது பார்ட்டிக்கல் பண்ணக்கூடியது கொல்யூஷன், ஸோ மேட்டர் பண்ணக்கூடியதை லைட்டால் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி லைட் பண்ணக்கூடியது என்னதுலாம், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன், ரைட். ஸோ அந்த விஷயத்தை வந்து மேட்டரால் பண்ண முடியுமா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபரன்ஸை வந்து மேட்டரால் காமிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ லைட்டும் வேவும் வெவ்வேறு ஃபினாமினா அப்படின்னு சொல்லி நம்ம ஓல்டன் டேஸில், ஓகே, கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓல்டன் டேஸில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வேறு லைட்டு வேறு சப்ஜெக்ட்டு, ஃபிசிக்ஸில் லைட்டு தனியாக படிப்பாங்க, மேட்டர் தனியாக படிப்பாங்க. ஆனால் என்ன ஒரு டைமில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லைட்டு வந்து சில டைம் வேவ் மாதிரி, லைட் வந்து சில டைம் மேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது, மேட்டர் சில டைம் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, மாற மாட்டுறாங்க. நல்லா கவனிங்க, இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், மாறிடுறாங்களா இல்லை பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு. லைட்டு, அதாவது ஒரு வேவ் வந்து பார்ட்டிக்கலாக மாறலை, இட் இஸ் பிஹேவிங் லைக் பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ அதுதான் பாயிண்ட், இட்ஸ் நாட் கெட்டிங் கன்வெர்டட், ரைட். அப்போ சரி, இப்போ நம்ம அடுத்து போகிறதுக்கு முன்னாடி கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கேத்தோட் ரேஸ்? எனி ஐடியா வாட் இஸ் கேத்தோட் ரேஸ்? see, cathode rays means electron rays அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் எலக்ட்ரான்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகி வந்துட்டு இருந்துச்சுன்னா வாட் யூ கால் சிம்பிளி as இது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு இல்லையா, ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் என்னை பார்த்து வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னை பார்த்து ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த 100 எலக்ட்ரான்ஸையும் சேர்த்து நான் என்ன சொல்லுவேன், கேத்தோட் ரேஸ். ஓகே, ரேஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் கேத்தோட் ரேஸ். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ரைட்பா. ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கு, ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. லைட் மேட்டர் பிஹேவியர் கனெக்ஷன் வந்து இந்த சாப்டரில் கொடுக்க போகிறோம், எப்படி இது எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு. ஓகே, எஸ். சரி, இப்போ நம்ம வந்து 1 by 1 போகலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் எமிஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். See, electron emission. ஸோ எலக்ட்ரானை எமிட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் சேருது கரெக்டாக, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் நீங்கள் எமிட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு வாட் யூ நீட் டு டூ, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் தெர்மியானிக் எமிஷன். தெர்மியானிக் எமிஷன், இது one way of emitting an electron from a metal surface. ஓகே, ஒன்றுனா பார்க்கலாம். தெர்மியானிக் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபீல்டு எமிஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஃபீல்டு எமிஷன், செகண்டரி எமிஷன், லாஸ்ட்டாக நம்மளுக்கு photoelectric emission அப்படின்னு சொல்லிட்டு 4 விதத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும், எலக்ட்ரானை உங்களால் செப்பரேட் பண்ண முடியும். எலக்ட்ரான் எமிஷன்றது எலக்ட்ரானை பிரித்து எடுக்கிறது ஆட்டம்ல இருந்து. ஸோ தேர் ஆர் 4 ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அ ஆட்டம். தெர்மியானிக் எமிஷன்னா பை ஹீட்டிங். ஓகே, டியூ டு ஹீட்டிங்கால் நம்ம என்ன பண்ணுறது, எலக்ட்ரான்ஸை வெளில கொண்டு வர்றது. இப்போ யூ டேக் அ மெட்டல். இப்போ நான் மெட்டலை வந்து ஹீட் பண்ணால் என்ன ஆகும், it will, the atoms will continuously gain energy. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, electrons will gain the sufficient energy. அந்த ஆட்டம் நியூக்ளியஸோட பாண்டிங்கில் இருந்து என்ன ஆகிடும், அது வெளியில் வந்துடும். ஸோ ஹீட்டிங் மூலிமா நீங்கள் எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுத்திங்கன்னா அது என்னது உங்களுக்கு தெர்மியானிக் எமிஷன். ஓகே, அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சுல்ல, அந்த வெளியில் வந்த எலக்ட்ரான்ஸை they will call it as what, they will call it as thermions. ஹீட்டிங் மூலிமா ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்துச்சுன்னு வைங்க, இட் இஸ் கால்ட் அஸ் தெர்மியான்ஸ். அதாவது எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் பை எல்லாருமே நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து நான் எழுதுறத எழுதுங்க, உங்களுக்கு நோட்ஸாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமே நீங்கள் நோட்ஸ் எடுத்த மாதிரி வந்துடும். ஓகே, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சம்திங் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகே, சரி, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து emitted due to heating called what, thermions அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ இது வந்து என்னோட ஒரு மெட்டல் சர்ஃபேஸ். ஓகே, ஃபீல்ட் எமிஷன்ன்றதுனா என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஹியர். இப்போ இந்த இடத்துல ஃபீல்டு இருக்குது. ஓகே, there is a electric field. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் பார்ட்டிக்கலை வச்சா என்ன ஆகும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் பார்ட்டிக்கலை வச்சா வாட் வில் ஹேப்பன். see, this is an electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை வைக்கிறேன், what it will experience, it will experience a force. கரெக்டாக இல்லையா, it will experience a force. F is equal to what force it will experience, F is equal to Q into E vector. படிச்சிருக்கீங்களா? This is a force experienced by a charged particle kept in a electric field. இப்போ என்னன்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் நம்ம எடுத்துக்கலாம். This is a metal surface. கரெக்டா? Maybe you take it as a conductor. Yeah, metal is a conductor, right? So இப்போ இந்த இதில் வந்து நான் ஃபீல்டு அப்ளை பண்ணேன்னு வைங்க. If I apply a field, if I apply electric field to this, என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து மெட்டல் என்ன இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு கூப்பிடுவோம். நீங்கள் ஃபீல்டு கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ், ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த மெட்டல் கண்டக்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸில் இருக்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னால் இட் வில் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஃபீல்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும், ஆட்டமோட பாண்டிங்லேருந்து வெளில வந்துடும். ஸோ அப்படி நம்ம எஜெக்ட் பண்ணோன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வாட்,
field emission. Okay, so as simple as that. So electric field யூஸ் பண்ணி நம்ம ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுதான் பேசிக்கான ஐடியா. அதை வச்சு தான் நம்மளுக்கு இது எமிட் பண்ண வைக்கிறோம். ஓகே, சரி இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எதில் பண்ணுங்கள், லைவில் போட்டுக்கிட்டே இருங்க லைவ் டவுட்ஸை. நான் இந்த கான்செப்டை முடிச்சுட்டு அடுத்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே ரைட்ப்பா. சரி, இப்போ அடுத்து பாருங்கள் செகண்டரி எமிஷன். வாட் இஸ் மீன் பை செகண்டரி எமிஷன்? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், ஃபீல்டு எமிஷன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸால் நம்ம எலக்ட்ரானை வெளில எடுத்தோம்ல, இதை எமிஷனை சம்டைம் they will also called as cold emission அப்படின்னு சொல்லுவாங்க. they will also call it as cold emission or cold cathode emission. cold cathode. ரைட்டா? ஓகே, சரி, இப்போ அடுத்து secondary emission. What is mean by secondary emission? Any idea what is secondary emission? Any guess? இப்போ கவனிங்க, செகண்டரி எமிஷன்றது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் ஹேவிங் அ வெரி ஹை ஸ்பீட் ஒரு எலக்ட்ரான் என்கிட்ட இருக்குது. ஓகே, ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் இஸ் தேர். இந்த எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போய் எது மேலே மோத வைக்க போகிறோன்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே போய் மோத வைக்க போகிறேன். இந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வந்து எது மேலே மோத வைக்க போகிறேன், ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே வந்து மோத வைக்க போகிறேன். அப்படி மோத வைக்கும் போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரானுக்கு ரொம்ப ஹை எனர்ஜி இருக்கா, இந்த எலக்ட்ரான் போய் அந்த சர்ஃபேஸில் போய் மோதும் போது என்ன ஆகும், எலக்ட்ரான் வில் பி அந்த மெட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம்லேருந்து நியூக்ளியஸோட பாண்டிங்லேருந்து வெளில வந்துடும். புரியுதா இல்லையா? ஸோ செகண்டரி எமிஷன்றது என்னென்னா, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் மெட்டல் சர்ஃபேஸில் படும்போது இதோட எனர்ஜியை அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கண்டக்டரில் அந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கொடுத்து எமிட் ஆகிறது. புரியுதா? ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் வே ஆஃப் எமிட்டிங் த எலக்ட்ரான்ஸ். சரி, அடுத்து வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்றது தான் நம்மளோட சாப்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோ இவர் இந்த சாப்டரில். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ அதுனா என்னன்றதை பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குது. சரி, நீங்கள் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுது, நம்மளோட ஏம் என்னென்னா எலக்ட்ரானை மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எடுக்கிறது. அதுக்கு 4 ப்ராசஸ், 4ஆக பார்க்குறது தான் இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட மெட்டல் சர்ஃபேஸ். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணேன், லைட்டை வந்து மோத வைக்கிறேன். லைட். ஸோ நான் லைட்டை வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே மோத வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு தனக்குள்ள எனர்ஜியை வந்து அந்த மெட்டலுக்குள்ளே பவுண்ட் ஆகிருக்கூட அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு தன்னோட எனர்ஜியை கொடுத்து என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே பட்டு என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வில் கம் அவுட். புரியுதா? எலக்ட்ரான்ஸ் வெளியில் வருது, தெரியுதா? ஸோ திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஸோ லைட்டை வச்சு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே மோதி எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா அது என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இவங்க 3 பேரில் நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனாக தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஓகே, யா, இட் இஸ் ட்ரூ. ஸோ குயிக்காக ரீகால் பண்ணோன்னா, தெர்மியானிக் எமிஷன் இஸ் டியூ டு ஹீட்டிங் த மெட்டல், தேர்பை இட்ஸ் கெயின் த தெர்மல் எனர்ஜி மூலிமா நம்ம வெளில கொண்டு வரோம். ஃபீல்டு எமிஷன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்து எலக்ட்ரான்ஸ் மெட்டல் சர்ஃபேஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி we are trying to gain the electrons, pulling the electrons from the metal surface. செகண்டரி எமிஷன்றது என்னது, ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டல் சர்ஃபேஸ் மேலே மோத வச்சு we are trying to get the electrons out. கரெக்டாக? அப்புறம் என்னது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்றது என்னது, லைட்டை மோதி நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸை we are trying to bring it outside. ஓகே ரைட். ஸோ இப்போ பாருங்கள், யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நவ் ஐ எம் கோயிங் டு see the டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் see. நோ டவுட்? கமான் எஸ். நம்ம லைவை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரே பண்ணலன்னு நினைக்கிறேன். வெறும் 4 பேர் தான் பார்க்குறீங்க. வாட் இஸ் திஸ்? யூ நீட் டு ஷோ த என்தூசியாசம். உங்களோட ஸ்டேட்டஸில் போடுங்க, இது மாதிரி
ஐம் டேக்கிங் நாகராஜன் சார் இஸ் டேக்கிங் த கிளாஸ் அப்படின்னு நீங்கள் தான் இது பண்ணணும். என்னை பற்றி நீங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லணும். கமான் எஸ். இப்போ ஓகே, டவுட்ஸ் இருக்கா? ஐ திங்க் நோ ஒன் இஸ் ஹேவிங் டவுட். யாரும் டவுட்ஸ் போடல. டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளோட இதில் போட்டுருங்க. ஓகே ஷுவர் சார், தேங்க்யூ ஹரிணி. இப்போ வந்தவங்களாம் அப்படியே நம்ம இதுக்கு அட்டண்டன்ஸ்க்கு லைக் போடுங்க பார்க்கலாம் நம்ம லைவுக்கு. ஓகேப்பா, குட். இப்போ நெக்ஸ்ட் we will move on. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் சொல்லி பார்த்தோம். கரெக்டாக, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் we have seen. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்றதை லெட்ஸ் see. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எல்லாம் ஒன்று தான். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போத் ஆர் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் see it's a phenomenon அப்படின்னு சொல்லலாம். phenomenon means it's like a process of, okay, phenomenon of emission of electrons from surface of metal when radiation அப்படின்னு சொல்றான். radiation means what? nothing but the light or a wave, right? நீங்க radiation என்ன எடுத்துக்கணும், light இல்லனா wave, it means that. so radiation of suitable frequency falls on it is called what? photoelectric effect. okay, இவ்வளோ ஷார்ட் ஃபார்மாக நம்ம எழுத வேண்டாம். அட்லீஸ்ட் we write that photoelectric effect. ஓகே, குட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்னா பார்த்தோம். லைட்டை வச்சு மோதி எலக்ட்ரான்ஸை கொண்டு வரது. ஸோ தட் இஸ் சிம்பிளி தே வில் கால் இட் அஸ் வாட்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். எஃபெக்ட் ஆர் எமிஷன் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸை மோத வைக்கிறோம், லைட்டை மோத வைக்கிறோம், ரைட்? ஸோ லைட்டை மோத வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆச்சு? எலக்ட்ரான்ஸ் ஆர் கம்மிங் அவுட். எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும்போது எந்த டைரக்ஷனில் வரும்? இப்போ மெட்டல்ஸ் லைட்டு போய் படுது, அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இந்த டெஃபினேஷன்லேயே ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்லிட்டான். சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் ரேடியேஷன் தான் பண்ணும். இப்போ லைட்டுக்குன்னு ஃப்ரீக்வன்சி இருக்குது, உங்களுக்கு தெரியும். சூட்டபிள் ஃப்ரீக்வன்சி தான் என்ன ஆகணும், மெட்டல் சர்ஃபேஸில் படும்போது தான் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், வெளியில் வரும். ஓகே, நீங்கள் நம்ம ரேண்டமாக ஒரு ஃப்ரீக்வன்சி அனுப்பி எலக்ட்ரான்ஸ் வெளில வருமானு கேட்டிங்கன்னா வராது. அவன் அப்படி தானே சொல்லியிருக்கான். சரி, அவனோட டெஃபினேஷன் படி phenomenon of emission of electrons from surface of metal when a radiation of suitable frequency falls on it. so suitable frequency விழணும், அப்போ தான் எலக்ட்ரான்ஸ் வெளில வரும். அது ஒரு பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது. சரி, இப்போ லைட் வந்து மெட்டல் சர்ஃபேஸில் படுது, எலக்ட்ரான்ஸ் வெளில வருது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதே மூவ் இன் வாட் டைரக்ஷன்? ரேண்டம் டைரக்ஷன்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு எல்லாமே பேர் என்னது? ஃபோட்டோ மீன்ஸ் வாட்? ஃபோட்டோனா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ஃபோட்டோ மீன்ஸ் லைட். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இதை கூப்பிடுவான். ஏன்னா லைட்டை வச்சு இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சு, அப்போ இது பேர் என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், ரைட்டா? ஸோ தே மூவ் இன் ரேண்டம் டைரக்ஷன் ஆஃப்டர் they move in what? electrons move in, see நம்மளுக்கு electrons move in random direction. any doubt? ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சர்ஃபேஸ்லேருந்து எஜெக்ட் ஆகும்போது அப்படியே பவுன்ஸ் பேக் ரேண்டம் டைரக்ஷன்ஸில் எலக்ட்ரான்ஸ் வெளியில் போகும். ஓகே, ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்ஸில் போகணுன்னு கிடையாது, ரைட்? ஸோ இப்போ குட், வி ஹவ் லேர்ன்ட் வாட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த எஃபெக்டை யார் முதல்ல அப்சர்வ் பண்ணுறாராம்? 1887 ஹெர்ட்ஸ்
ஹெர்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெரிமெண்டலாக இதை அப்சர்வ் பண்ணுறாரு. In 1887, Hertz experimentally discovered, okay, அதாவது discovered photoelectric effect. Discovered photoelectric effect. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நோ. ஓகே, ஹெர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாரு. அதை யார் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணுறாருப்பா, அறிமுகப்படுத்துகிறாரு. இது மாதிரி ஒரு எஃபெக்ட் நடந்துச்சு, நான் லைட்டை வச்சு மெட்டல் சர்ஃபேஸில் படம் வச்சோன்னே எனக்கு எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சு அப்படின்றது ஹெர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யார் அதை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஃபர்தராக அதை யார் அனலைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து 2 பேர் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால்பாச் அண்ட் ஃபிலிப் லின்னார்ட் அப்படின்னு, வில்லியம் ஹால்பாச் அப்படின்றான். ஓகே, அண்ட் ஃபிலிப் லின்னார்ட் அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்க, ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் நம்மளோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டீட்டெயில்டாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அது தெரிஞ்சதுன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படியே சர்வ சாதாரணமாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம போகணும். ஸோ பேசிக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வாட் we are going to do is, Planck's quantum theory-னா என்னன்றதை we are going to learn. அதாவது Planck's quantum theory அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இது இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். Planck's quantum theory. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். இது யார் சொல்லிட்டு போனால், இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். மாஸும் எனர்ஜியும் ஒன்று தான், மாஸும் எனர்ஜியும் சமம் அப்படின்னு யார் சொல்லிட்டு போனா, ஐன்ஸ்டைன், ரைட்? ஸோ மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ், ரைட்டா? ஓகே, ஸோ அதாவது இங்கே தான் வந்து E = mc² வந்து நம்ம படிக்க போகிறோம். அதுவும் நம்மளுக்கு இந்த சாப்டரில் தேவைப்படக்கூடிய, நீங்கள் இந்த சாப்டரில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நியூக்ளியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே டியூவல் நேச்சர்லேயே படிச்சிடுறோம் வாட் இஸ் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ்னு. ஓகே, ஸோ ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன், திஸ் இஸ் அன் ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ரைட்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டென்சிட்டி பவர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நீங்கள் ஆக்சுவலி 11th படிச்சிருப்பீங்க. வேவ்ஸ் படிக்கும்போது இன்டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கும்போது இன்டென்சிட்டின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A². ஞாபகம் இருக்கா? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A². ஓகே, அங்கே தான் நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இங்கேயும் வந்து ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு படிக்க போகிறோம், என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரைட்டா, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டல். இப்போ நல்லா கவனிங்கப்பா, இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு பொறுமையாக போகிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து பேசிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எந்த சாப்டருமே ஆரம்பத்தில் பொறுமையாக போகும். நான் ஸ்லோவாக தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். போக 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 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே சாப்டர் வந்து பக்காவாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஒன்லி திங் வாட் ஐ ரிக்வயர் ஃப்ரம் யூ இஸ் பேஷன்ஸ். எந்த ஒரு விஷயத்தை படிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். மார்க்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் தானாக உங்களை தேடி வரும். ப்ராப்ளம் சால்விங்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஃபஸ்ட்டு தியரி, அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் தான் மார்க்ஸ். இதுதான் வந்து லேடர். ஓகே, நீட்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்டல். Experimental study of photoelectric effect. Photoelectric effect. ஸோ நம்ம பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பார்க்க போகிறோம். அப்புறம் மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் E = mc² என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிக்குள்ளே டீட்டெயிலாக போக போகிறோம். ஒரு 4 கிராஃப்ஸ் வரும். ஓகே, தென் ஒன்லி we will see that 4 graphs
which is the very very important ஆன graphs. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு போனால் தான் அது இன்னும் பெட்டராக புரியும். ஓகே ரைட். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறேன். சாரி, அதில் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நம்ம சேட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நான் பிங் பண்ணுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, யூ ஜஸ்ட் see there. Okay, ஓகே குட். சரிப்பா, இப்போ வந்து நம்ம வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பார்க்கலாம். லைவ்ல யாரும் இருக்கீங்களா? இட் ஷோஸ் நோ ஒன் இஸ் தேர் இன் த லைவ். ஓகே, வாட் இஸ் திஸ் பா? ஐ நீட் அ குட் அட்டண்டன்ஸ் ஃப்ரம் யூ. பட் யாருமே நீங்கள் இன்னும் லைவ்ல இல்லை. ஓகே ஓகே, லைவ்ல இருக்கீங்களா? Harini, you are Ashini, you are there. Very good, very good. Okay ma, okay okay. நான் யாருமே இல்லைன்னு பார்த்தேன் நான். ஓகே பா, your support is required பா. ரைட், ஓகே. சரி கவனிங்க, இப்போ வந்து லெட்ஸ் மூவ் ஆன் டு த, நான் குயிக்காக கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி. ஓகே, Planck's quantum theory. Quantum theory of basically light. கவனிங்க, see Planck என்ன பண்றாரு அப்படின்னா, see Planckக்கு முன்னாடி, ஓகே, before 1990, ஓகே, பிஃபோர் 1990 எப்படி இருக்குது அப்படின்னா, லைட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேவாக மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விஷயமே பிளாங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா பிஃபோர் 1990 என்ன ஆகுதுன்னா, லைட்டை வந்து ஒரு கம்ப்ளீட்லி வேவ் ஃபினாமினாக பார்த்தாங்க. ஓகே, லைட் வந்து ஒரு வேவ் ஃபினாமினன் அண்ட் இட் இஸ் ஹேவிங் கண்டினியூஸ் எனர்ஜி. நம்ம வந்து நீங்கள் வேவ் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, வேவ் வில் கேரி எனர்ஜி அண்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது waves carry energy and momentum. கரெக்டா? எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஓகே, முன்னாடி அதாவது 1990க்கு பிஃபோர் வந்து வேவா மட்டுமே பார்த்தாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிளாங்க் வராரு இன் 1990ல். ப்ரொபோஸ்ட் என்ன ப்ரொபோஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மேக்ஸ் பிளாங்க், ஒரு பேர் வந்து ஃபுல் பேர் வந்து மேக்ஸ் பிளாங்க்னுவாங்க. மேக்ஸ் பிளாங்க் proposed quantum theory of radiations. இப்போ 1990 பிஃபோர் வந்து லைட்டை எப்படி படித்தாங்கன்னா, கிளாசிக்கல் தியரின்னு சொல்லுவாங்க. லைட்டை வந்து அதாவது ரேடியேஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, லைட்டை கம்ப்ளீட்டாக வேவாக பார்க்குறது கிளாசிக்கல் தியரி அப்படின்னு சொல்லுவான். பிஃபோர் 1990 வாட் வி ஹேட் வாஸ் கிளாசிக்கல் தியரி. நீங்கள் கிளாஸ் 11ல் படிச்சிங்க இல்லையா, அது எல்லாமே என்னது, கிளாசிக்கல் தியரி. இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா, மேக்ஸ் பிளாங்கோட குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன்ஸ். ஸோ இதில் வந்து லைட்டை வந்து அவர் எப்படி பார்த்தாரு அப்படின்னா, சரி முன்னாடி வந்து லைட்டை நம்ம எப்படி பார்த்தோம், லைக் அ வேவ் வந்து வர மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எழுதிக்கோங்க, அக்கார்டிங் டு திஸ் தியரி,
energy of radiations. Radiation என்னது? Energy of radiations means electromagnetic wave. According to this theory, energy of radiations, that is electromagnetic wave, is not continuously distributed. Not continuously distributed. It is not continuously distributed. அதாவது எனர்ஜி வந்து முன்னாடி வந்து 1990 பிஃபோர் வந்து எனர்ஜி வந்து கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆஃப்டர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட் இட் இஸ் but it carries energy, but it carries energy in the form of discrete packets. Discrete packets of energy மாதிரி கேரி பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ முன்னாடி வந்து கண்டினியூஸாக எனர்ஜி ஃப்ளோ ஆன மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பட் இப்போ வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக லைட் வர மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் டேக் ஒரு பைப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகுது. ஒரு பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகுதுப்பா. வாட்டர் இஸ் ஃப்ளோயிங். தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுது? ஒரு ஒரு ஃபுல் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகுமா? ஓகே, இது வந்து கண்டினியூஸ்ன்றது நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். லைட் வந்து முன்னாடி எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, லைட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு குரூப் எனர்ஜி அப்படியே வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ சூரிய ஒளி நம்ம பார்க்குறோம். ஓகே, நீங்கள் சூரிய ஒளி பார்க்கும்போது ஒரு பீம் ஆஃப் லைட் வர்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஒரு பீம் ஆஃப் லைட் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்னது, லைட்டை வந்து நம்ம இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ மழை பெய்யுதுன்னு வைங்க. சரி, நம்மளை பார்த்து மழை பெய்யுது கிரவுண்டு. அந்த மழை வந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக வராது, சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் மாதிரி வரும், ரைட்? ஸோ ஒரு பைப்பில் தண்ணி ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃபுல் பைப்பில் தண்ணி ஓடுது. ஆனால் நம்மளுக்கு மழை பெய்யும் போது எப்படி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் மாதிரி வருது இல்லையா, ட்ராவல் பண்ணுது இல்லையா? ஸோ அது மாதிரி தான் லைட் வருது அப்படின்றதான் என்னது, குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன்ஸ். இது வந்து கிளாசிக்கல் தியரின்னு சொல்லுவான். கிளாசிக்கல் மீன்ஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. குவாண்டம் தியரினா என்னது, சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி which we call it as what, photons. புரியுதா இல்லையா? photons ஆஃப் எனர்ஜியை நம்மளை பார்த்து வருது. எனி டவுட்? இப்போ வந்து அந்த சின்ன சின்ன ஃபோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன ஃபோட்டான்ஸ் will carry energy of E is equal to hf அப்படின்னு சொல்கிறான். hfன்றது ஃப்ரீக்வன்சி, எஃப்னு சொல்லலாம், இல்லைனா சம்டைம் தே வில் ரெப்ரசன்ட் லைக் நியூ சிம்பிள். இது பேர் வந்து நியூ, NU அப்படின்னு சொல்லி கூடுவான், நியூ. ஓகே, எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான், எனர்ஜி ஆஃப் ஈச் ஃபோட்டான் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஸோ அதாவது பிளாங்க்கு முன்னாடி, மேக்ஸ் பிளாங்க் 1990க்கு முன்னாடி நம்ம எனர்ஜியை வந்து நம்ம வேவை வந்து எப்படி பார்த்தோம், இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எப்படி வந்து ஒரு பைப்பில் தண்ணி ஓடி வரும்போது ஒரு ஃபுல்லாக வருது. ஸோ யூ நீட் டு திங்க் லைக் தட். பட் ஆனால் அதே தண்ணி வந்து மழைத்துளியாக வரும்போது எப்படி வருது, ரெயினாக வரும்போது சின்ன சின்ன ட்ராப்லெட்டாக வருதுல்ல. அப்போது அது வந்து என்னென்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி லைட் வருது அப்படின்னு சொல்கிறான். இப்போ மழை பெய்யும் போது வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் சின்ன சின்னதாக வருதுல்ல, அது மாதிரி லைட் வரும்போது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக நம்மளை பார்த்து வருது. இப்போ சூரியன்லேருந்து நம்மளை பார்த்து லைட்டு வருதுன்னு வைங்க, அது எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி நம்மளை பார்த்து வர மாதிரி எடுத்துக்கணும். அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸுக்கு பேர் என்னது, குவாண்டா அப்படின்னு சொல்கிறான். குவாண்டா மீன்ஸ் ஃபிக்ஸடுன்னு அர்த்தம். நோட் பண்ணி, அதாவது குவாண்டம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் மீன்ஸ் வாட், குவாண்டா மீன்ஸ் ஃபிக்ஸடு. ஸோ சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மாதிரி வருது. அந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸுக்குமே ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது. E is equal to hf அப்படின்னு சொல்லுவான். அதில் எஃப்ன்றது என்னது, ஃப்ரீக்வன்சி. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் என்னது, E is equal to hf. எஃபோட வேல்யூ என்னது, எஃபோட வேல்யூ, எஃபோட பேர் வந்து ஃப்ரீக்வன்சி. யூனிட் வந்து என்னது ஃப்ரீக்வன்சிக்கு,
செகண்ட் இன்வர்ஸ். கரெக்டாக இல்லையா? ஃப்ரீக்வன்சி இல்லைனா என்ன சொல்லுவோம்? ஹர்ட்ஸ். செகண்டு இல்லை ஹர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ரீக்வன்சியை. முக்கியமாக யார் வந்து லைட்டை வந்து ஃபோட்டான் மாதிரி பார்க்கணுன்னு சொன்னது? லைட்டை சின்ன சின்ன பேக்கெட்ஸ்மாக எனர்ஜி வரும்னு யார் சொன்னா? இப்போ தானே பார்த்தோம், மேக்ஸ் பிளாங்க் இல்லையா? அவர் பேரை வச்சு இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வருது பாருங்கள். இந்த இடத்துல ஹெச்ன்னு இருக்கு இல்லையா? ஹெச் பேர் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். திஸ் இஸ் அ வெரி ஹிஸ்டாரிக் கான்ஸ்டன்ட் பா. இது இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மாடர்ன் டிவைஸுமே வந்து பிளாங்க்ஸ் சொன்னதுலேருந்து தான் எல்லாமே ஒரு உதயமான மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் மேக்ஸ் பிளாங்க் வந்ததுக்கப்புறம் அதனால தான் அவரை கௌரவிக்கணும்னு இந்த கான்ஸ்டன்ட் ஃபோட்டானுக்கு கான்ஸ்டன்ட் வருது, அதுக்கு அவர் பேரே வச்சுட்டாங்க பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.0 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 6.626ன்னு வரும். நீங்கள் ப்ராப்ளம்ஸில் வந்து 6.63 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். 10 to the power of -34 ஜூல் செகண்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். புரியுதா? எனி டவுட்? ஓகே, ரைட். ஸோ ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? ஸோ லைட் வந்து நம்மளுக்கு மேலேருந்து வரும்போது ஒரு ஃபோட்டானுக்கும் என்ன இருக்கும்? ஈன்றது எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். அந்த ஒரு ஃபோட்டானுக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? ஹெச்எஃப். நல்லா கவனிங்க, எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, ரைட்டா? இந்த ஃபோட்டான்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பீடில் வரும்? ஹவு மச் ஸ்பீட்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஃபோட்டான்? ஸ்பீட் ஆஃப் த ஃபோட்டான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ், நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போச்சுன்னா ஸ்பீடு மாறாதான்? ஸ்பீட் ஆஃப் லைட் வேரிஸ், கரெக்டாக இல்லையா? ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம். ஆனால் இங்கே வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். முக்கியமான அசம்ஷன், லைட் இஸ் கோயிங் டு ட்ராவல் ஒன்லி இந்த வேக்யூம் மீடியம். இது வந்து எங்கேயும் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான், மேபி சம்வேர் ரொம்ப ரேராக மென்ஷன் பண்ணியிருப்பான். நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா லைட் ட்ராவல்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபோட்டான் வந்து வருதுல, ஃபோட்டான் ஆல்சோ ட்ராவல் வித் வாட்? ஸ்பீட் ஆஃப் லைட். ஜென்ரலாக ஸ்பீட் ஆஃப் லைட்டு நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க ரே ஆப்டிக்ஸில்? V = c/μ படிச்சிருப்பீங்க, ரைட்? ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிறது எல்லாமே என்னென்னா this is an assumption. Light traveling in vacuum only. So light வந்து vacuumல travel பண்ணுச்சுன்னா what is the value? இப்போ v தான் speed of light ன்னு வைங்க. speed of light வந்து v. இப்போ v வந்து நான் என்ன எழுதலாம்? what is the speed of light in vacuum or air medium? c தானே? c ஓட வேல்யூ என்னது? 3 × 10⁸ meters per second. டவுட்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ அதாவது நல்லா கவனிங்க, லைட்டை வந்து முன்னாடி வேவ் மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, எப்படி வந்து தண்ணி வந்து கண்டினியூஸாக வருதோ அது மாதிரி எனர்ஜி வந்து அப்படியே பேண்ட் மாதிரி வருது, அப்படியே ஒரு கண்டினியூஸாக. ஆனால் லேட்டரான் மேக்ஸ் பிளாங்க் வந்து என்ன பண்ணார்? நீங்கள் லைட்டை இனிமேல் அப்படி பார்க்க வேண்டாம். ஓகே, நீங்கள் இதை இனிமேல் லைட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்னா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இப்போ ரெயின் வந்து விழும்போது சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மாதிரி நம்ம எனர்ஜி போட்டு லைட் வந்து விழுதுன்னா யூ நீட் டு திங்க் இன் த ஃபார்ம் ஆஃப் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி ரீச்சிங் அஸ். ஓகே, அந்த ஒரு சின்ன சின்ன பேக்கெட்டுக்கு பேர் வந்து ஃபோட்டான், கரெக்டாக? ஈச் பேக்கெட்டுக்கு வந்து வாட் இஸ் த வேல்யூ? எனர்ஜி வந்து ஃபோட்டானு. ஓகே, அந்த ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ இருந்துச்சு? E = hf இருந்துச்சு. ஒரு ஃபோட்டானுக்கும் E = hf, where f is the frequency of the photon. frequency of the photon or frequency of the incident light அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதில் E இருக்கிறது ஃபோட்டானோட எனர்ஜி, ஹெச்ன்றது என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட், விச் இஸ் அந்த அவர் தான் அந்த லைட்டை சின்ன சின்ன குவான்டா ஆஃப் எனர்ஜியாக பார்க்க சொன்னார். தட் இஸ் ஃபிக்ஸட் எனர்ஜியாக பார்க்க சொன்னார் லைட்டை. இட்ஸ் நாட் அ கண்டினியூஸ் எனர்ஜி, இட்ஸ் அ டிஸ்கிரேட் ஆர் ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ E = hf, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ அதில் வந்து எஃப்ன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி.
நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னன்னா லைட் வந்து எப்படி டிராவல் பண்ண போகுதுன்னு எடுத்துக்க போகிறோம் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஃபோட்டானுக்கும் லைட்டோட ஸ்பீடு எல்லாமே ஒன்று தான். இப்போ லைட்டும் ஃபோட்டானும் ஒன்று தானே. ஸோ லைட்டுன்றது 3 × 10⁸ இந்த வேக்யூம் மீடியம். நான் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேக்யூமில் மட்டும்தான் ட்ராவல் ஆகிற கேஸ் தான் நம்ம இந்த என்டையர் சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ லைட் ஸ்பீடை போடுங்க அப்படின்னா உடனே இவன் சி தான் போடுவான், வேறு எந்த வேல்யூவும் போட மாட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது ஸ்பீட் ஆஃப் லைட் மாறும், பட் இங்கே மாறாது. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் சி. இந்த இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிப்பா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்பீடு? இப்போ கவனிங்க. இப்போ நான் டவுட்ஸ் இருந்தால் ஜஸ்ட் நோ ஐ வில் கிளியர் யூ. சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தட் இஸ் லைவ் சேட்டில் ஐ வில் கிளியர் யுவர் டவுட். ஸ்பீடுன்றது என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக இல்லையா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இதில் வச்சு நீங்கள் என்ன ஃபார்முலா சொல்ல முடியும்? ஸ்பீடுன்றது என்னது? லைட்டோட ஸ்பீடு சி. டைரெக்டாக நான் போட்டுறேன் 3 × 10⁸, விச் இஸ் இன் வேக்யூம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது? லாம்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ டைமில் ட்ராவல் பண்ணுது? கேபிட்டல் டி, விச் இஸ் த டைம் பீரியட் ஆஃப் த frequency. Okay, light wave generated ku. So lambda by t. So 1/t is what? 1/t எதை நம்ம என்ன சொல்கிறோம்? We are calling it as frequency. So lambda f ன்னு சொல்லலாமா? So c equal to lambda f. Very very important ஆன expression. இது நீங்கள் ray opticsல படிச்சிருப்பீங்க. c is equal to lambda f. So நல்லா கவனிங்க. நம்மளோட energy of the photon என்ன தெரியும்? hf. What is the energy of photon? E is equal to hf. அந்த f இருக்க இடத்துல நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? hc by lambda. very very important. ஸோ ஃபோட்டானோட ஈக்குவேஷன் உங்களால் எப்படி மாற்றி எழுத முடியும்? hc by lambda அப்படின்னு எழுத முடியும். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். ஓகே, நான் இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். தென் வில் கம் டு வாட் நெக்ஸ்ட் பார்ட். ஓகேப்பா, ரைட். சரி, இப்போ கவனிங்க. என்ன அப்படின்னா முக்கியமான நோட், வெரி வெரி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப ஒரு ட்ரிக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் வேல்யூ யூ கேன் மெமரைஸ். இது நீங்கள் ஆக்சுவலி டிரைவ் பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? வாட் இஸ் ஹெச்சோட வேல்யூ? 6.63 into 10 to the power of -34 ஜூல் செகண்ட். கரெக்டாக இல்லையா? ஜூல் செகண்ட் தானே. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 1 electron volt is 1.6 into 10 to the power of -19 ஜூல். இந்த டேர்ம் தெரியுமா தெரியாதா? 1 electron volt is 1.6 into 10 to the power of -19 ஜூல். இது நம்மளுக்கு தெரியும். அப்போது நல்லா கவனிங்க. இங்கே ஜூல், இங்கே செகண்ட் இருக்கா? இந்த ஜூலை நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதுனா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும் அப்படின்னு பாருங்கள். 4.14 -15 எலக்ட்ரான் வோல்ட் செகண்டாக மாறும். அதாவது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஜூல் இருந்தது ரைட்டா? இந்த ஜூலை நான் எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றும் போது 6.63 வந்து என்னவா மாறிடுச்சு? 4.14 மாறிடுச்சு. 10 to the பவர்லையும் சேஞ்சஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸுமே. ஏன்னா சில டைம் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும், சில டைமில் ஜூலில் கொடுப்பான். ஸோ எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எலக்ட்ரான் வோல்ட் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவைப்படும். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ ஹெச்சோடதை பார்த்தாச்சு. இதே மாதிரி இப்போ நல்லா கவனிங்க. ஃபோட்டானை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்? ஃபோட்டானை வந்து இங்கே மேலே ஹெச்சி இருக்கா? மேலே நம்மளுக்கு ஹெச்சி இருக்குது. இந்த ஹெச்சியை எப்படி எழுதலாம்? ஹெச்சி, ஹெச்ன்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி இஸ் ஸ்பீட் ஆஃப் லைட். இப்போ இந்த ஃபோட்டானோட எனர்ஜியில் இந்த ஹெச்சி டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னா 12420 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங். அதாவது ஹெச்சியை நான் என்ன எழுதியிருக்கேன்னா 12420
எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கேன். ஓகே, 1 ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது, எத்தனை நானோமீட்டர்? 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் 0.1 நானோமீட்டரா? 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் 0.1 நானோமீட்டர். ஸோ இதை சம்டைம் என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ அதில் இருக்க ஒரு ஜீரோ இருக்காது. ஸோ 1242 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்கை நான் என்னவா எழுதிட்டேங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங்கை நானோமீட்டராக மாற்றிருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணல. இந்த ஜீரோ வந்து உள்ளே வந்து ஃப்ராக்ஷனுக்குள்ளே போயிடுச்சு, ரைட்? ஸோ இந்த கான்ஸ்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட டவுட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு ஐ வில் ஆன்சர் யூ. இப்போ ஹெச்னா என்னன்னு கேட்குறீங்க. சரி, ஹெச் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பிளாங்க் வந்து அவர் வந்து லைட்டை வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் மாதிரி. ஹரிணி உங்களுக்கு தான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஹெச் மீன்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு திங், அந்த கான்ஸ்டன்ட் எதுக்குன்னா, ஃபோட்டானோட எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டானோட எனர்ஜி வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபோட்டானோட எனர்ஜி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஃபோட்டானோட எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வேறு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொபோர்ஷனல்லே ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் சேர்ந்து வருது, ஹெச்எஃப். புரியுதா இல்லையா? ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டும் சேர்ந்து வருது. இட்ஸ் சிம்பிளி a constant for photon. Any doubt? Harini, you are okay, you can give in the live chat. Oh, okay, good. Harini, I think you are clear. ஓகே, குட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் பார்த்தோம். அடுத்து we are going to see about momentum of a photon. இப்போ ஃபோட்டானுக்கு எனர்ஜி இருக்குன்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் ஒரு ஃபோட்டானுக்கு மொமெண்டம் ஆல்சோ இட் வில் கேரி. மொமெண்டம்னா என்னது, லீனியர் மொமெண்டம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே மொமெண்டம் ஆஃப் அ ஃபோட்டான் என்ன சொல்ல போகிறான்னா, இஸ் ஈக்குவல் டு, அதாவது லீனியர் மொமெண்டம் தான். லீனியர் மொமெண்டம் யாரோடது படிக்க போகிறோம், லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் E by C. லீனியர் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் என்னது, E by C. ஸோ P ஈக்குவல் டு E by C. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இது வந்து என்னது, ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. ஓகே, ஸோ ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால், ஐ வில் கிவ் யூ க்ளூ மட்டும் நான் தரேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ரைட்ப்பா. இப்போ கவனிங்க, ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கலாம். ஓகே, யூ டேக் அ பார்ட்டிக்கல் having a mass m moving with a velocity v, speed. So what is the momentum of this particle? Linear momentum. என்ன சொல்லுவீங்க, what is the momentum of this particle? P is equal to mv. கரெக்டா இல்லையா? P equal to mv. ஓகே, கரெக்டா இல்லையா? So this is the momentum of what? ஒரு பார்ட்டிக்கல். ஆனால் கவனிங்க, ஆனால் இதே வந்து இது வந்து ஒரு பார்ட்டிக்கலுக்கு, இதே வந்து ஒரு ஃபோட்டானுக்கு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we won't use mass into velocity. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போட மாட்டோம். அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், E by C. இந்த எக்ஸ்பிரஷனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈன்றது என்னது, இட்ஸ் நத்திங் பட் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான். வாட் இஸ் E? E is nothing but energy of the photon. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இஃப் யூ வாண்ட், see இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆகுதுன்றதை ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஓகே, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிப்பா, இப்போ நம்ம அடுத்த இது மூவ் பண்ணிடலாமா? ஸோ நம்மளோட மொமெண்டமோட ஃபார்முலா வந்து E by C. E இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், HF by C. கரெக்டாக இல்லையா? பாய், ஈயோட வேல்யூ HF தானே. எஃப்போட வேல்யூ என்னது, இப்போ தானே பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எஃப்போட வேல்யூ என்னது, F is equal to C by lambda. F is equal to C by lambda தானே. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்,
c by lambda. C cancel ஆயிடுமா? So E by c, also you can say what, h by lambda. So momentum of a photon சொல்லும்போது நம்ம E by c ன்னு சொல்லணும், இல்லை h by lambda ன்னு சொல்லணும். இங்கே ஏன் அப்படின்னா, ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிகளுக்கு என்ன சொன்னோம், பார்ட்டிகளுக்கு வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொன்னோமா, ஆனால் ஃபோட்டானுக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபோட்டான் டஸ் நாட் ஹேவ் ரெஸ்ட் மாஸ். ஃபோட்டான் வந்து முதல்ல ரெஸ்ட்டில் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுன்றது என்னது, ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன், அதை போய் நான் வெயிட்டு போட்டு பார்க்குறேன், அதுக்குன்னு ஒரு மாஸ் வரும்ல. ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறேன், அந்த பார்ட்டிக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் போட்டு பார்க்குறேன், அதுதான் ரெஸ்ட் மாஸ். ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட மாஸ் என்ன. அது மாதிரி ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ்ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃபோட்டான் ஹேவ் நோ ரெஸ்ட் மாஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபேக்டாக இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் கிடையாது. ஓகே, உங்கள் கையில் ஒரு பென் இருக்குது, ரைட்? நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பென் இருக்கும். அந்த பெண்ணை போய் எடை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்கா, அது பேர் ரெஸ்ட் மாஸ். இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டானை ரெஸ்ட்டில் வச்சு எடை போட்டிங்கன்னா அதுக்கு மாஸே இருக்காது. புரியுதா? ஸோ ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் இல்லாதனால நம்ம டைரெக்டாக எம்வின்னு போடல, அதுக்கு பதில் இ பை சின்னு போட்டிருக்கோம். யா, ஐ வில் கிவ் யூ த ப்ரூஃப் ஆல்சோ இன் மினிட். மாஸ் எனர்ஜி ரிலேஷன் இருக்கு இல்லையா, அது படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபோட்டான் ஹேவ் நோ ரெஸ்ட் மாஸ். அதாவது ரெஸ்ட் மாஸ் நான் எம் நாட் ஆல்ரெடி நோட் பண்ணுறேன்னு வைங்க. எம் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? ஓகேப்பா, யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நவ் ஐ எம் கோயிங் டு கிளியர் யுவர் டவுட்ஸ். ஹூ ஆர் யூ சார்? யாருப்பா அது ஐசக் பிரைட்டுன்னு? ஓகே, குட். பா லைவுக்கு புதுசாக வந்தவங்க, யூ புட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் போடுங்க, லைக். ஓகே, பா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் கமான். பா கமெண்ட்டுக்கு வாங்கப்பா. கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். யூ ஜஸ்ட் நீட் டு இன்ட்ராக்ட் வித் மீ. வாட் இஸ் எ டவுட்? பா நோ டவுட்னா நோ டவுட்டுன்னு போட்டுருங்க எனக்கு. தென் ஒன்லி ஐ வில் நோ. நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓ சூப்பர். பா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டாப்பிக்கில் வி ஆர் கோயிங் இன் சம் ஸ்டடி. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஃபோட்டானோட எனர்ஜி அண்ட் மொமெண்டமும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் சொல்லிட்டேன். இந்த அதாவது இன்னைக்கு சாட்டர்டே 8 o'clock, அதாவது 2 hours செஷன் மாதிரி இன்னைக்கு பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு 2 hours செஷன் மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது நாளைக்கு இதே மாதிரி ஒரு டைமிங்கில் ஐ வில் கம். ஓகே, மேபி 7 PM அப்படி வர முடியுதான்னு பார்க்குறேன். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி ஆஃப்டர்நூன் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனிவே ஐ வில் கம் லைவ் டுமாரோ ஆல்சோ. ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப் நான் பின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சேனலில். ரைட்டா? சரி, இப்போது யா, ஸோ இந்த வீக் 2 கிளாஸு, அடுத்த வீக் 2 கிளாஸில் இந்த டாப்பிக்கை நம்ம முடிக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். ஓகே, ஸோ எஸ். இப்போ ஓகே, நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, குயிக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். ஃபோட்டான்ஸோட எனர்ஜி என்னது? வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்? ஹெச்எஃப், ரைட்? அந்த ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச்எஃப்ஐ என்னால் எப்படி ரீரைட் பண்ணி எழுத முடியும்? ஹெச்சி பை லேம்டான்னு எழுத முடியும். வேர் லேம்டா இஸ் த வேவ் லென்த், சி இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அந்த ஹெச்சியை எப்படிலாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுத முடியும். அதே மாதிரி ஹெச்சை எப்படி எழுத முடியும்? இந்த ஜூல் செகண்டு இல்லை எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான் என்னென்னா, நம்ம ஜஸ்ட்டு எம்வின்னு போட முடியாது. அதாவது யூ கேனாட் புட் டைரக்ட்லி. ஸோ பேசிக்காக எப்படி வரும்னா இ பை சின்னு தான் வரும். அந்த இ இருக்க இடத்துல நான் ஹெச்எஃப்னு போட்டு ரீரைட் பண்ணேன்னா ஐ கேன் ரைட் ஹெச் பை லேம்டா.
ஸோ ஃபோட்டானோட எனர்ஜி வந்து E by C, மொமெண்டம் வந்து என்னது H by C. ஓகே ரைட், H by lambda. ஓகே ரைட். இப்போ வந்து எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் ட்ரை டு குவிக்லி கவர் அப். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் பார்த்துடலாம். மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ஓகே மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ ஐன்ஸ்டைன் இது யாருன்னா இது இட் செட் பை ஐன்ஸ்டைன். சரி என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு வைங்க. உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. இட் கேன் பி எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. Any form of energy can be converted into any form of energy. It can be kinetic energy, chemical energy, எந்த எனர்ஜி இருந்தாலும் சரி. Any form of energy can be converted. உண்மையிலே கன்வெர்ட் பண்ண முடியுமாப்பா? converted into any form of energy can be converted into equivalent mass. ஈக்குவலன்ட் மாஸ். ஓகே எனர்ஜியை நம்மளால் என்னவா கன்வெர்ட் பண்ண முடியும், மாஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன் கொடுக்க ஃபார்முலா தான் என்னது, E is equal to mc². அதாவது கவனிங்க, இப்போ உங்ககிட்ட வந்து E அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்ததுன்னு வைங்க, அதை என்னவா மாற்ற முடியுமா, மாஸாக மாற்ற முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட M அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்குன்னு வைங்க, அதை மொத்தமாக நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் 1 கிராம் ஆஃப் மாஸ். அந்த 1 கிராம் ஆஃப் மாஸை மொத்தமாக நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன். தட் இஸ் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 1 கிராம் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸு, எலக்ட்ரான்ஸு, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சேன்னு வைங்க, அதுதான் நான் டிஸ்ட்ராயின்னு சொல்கிறேன். அந்த 1 கிராம் ஆஃப் ஆட்டமை பார்ட் பை பார்ட், நியூக்ளியான்ஸ் அதாவது நியூக்ளியஸை தனியாக, எலக்ட்ரான்ஸை தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்தேன்னா ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி தான் என்னது, இந்த எனர்ஜி. ஸோ உங்கள்கிட்ட M மாஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை என்னவா மாற்ற முடியும், E எனர்ஜியாக மாற்ற முடியும். புரியுதா? இதை சொன்னதுனால ஐன்ஸ்டைன் காட் வாட், நோபல் ப்ரைஸ் அண்ட் இல்லையா? ரைட்ப்பா. ஸோ இப்போ மாஸை உங்களால் எனர்ஜியாக மாற்ற முடியும். ஓகே இது வந்து ஒரு பாயிண்ட். இதுக்கப்புறம் என்னென்னா, ஐன்ஸ்டைன் இன்னொரு சொன்னார், வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. வேரியேஷன் ஆஃப் mass with speed or velocity. okay variation of mass with speed. இந்த வார்த்தை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா, ஓகே இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் யூஆர் லேர்னிங் மீன்ஸ் ஓகே அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். என்னன்னா இப்போ என்கிட்ட வந்து நல்லா கவனிங்க, ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட மாஸ் என்னன்னா m0. புரியுதா? ஒரு மாஸ் என்கிட்ட இருக்குது, அது ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மாஸ் என்னது, m0. இப்போ அதே மாஸ் வந்து நல்லா கவனிங்க, அதே மாஸ் தான். இப்போ எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகுது, v ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸ்பீடு வந்து எவ்வளோ ஸ்பீடு, v ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆச்சுன்னா அதோட மாஸ் என்ன ஆகிடுமா, பேசிக்கலி இட் இஸ் இன் மூவிங் மோஷனில் இருக்குது. இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பீட் v. அப்போ அதோட வெலாசிட்டி என்னவா, அதோட மாஸ் என்னவா மாறும்னா mன்னு மாறிடுமா. ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட மாஸ் வந்து m0, ஆனால் அது மூவ் ஆகும்போது அதோட மாஸ் என்ன ஆகிடுது, m மாறிடுமா. இட் இஸ் கவர்ன்ட் பை த எக்ஸ்பிரஷன் m is equal to m0 divided by root of 1 minus v square by c square. m is equal to m0 divided by root of 1 minus v square by c square. இதுதான் என்னது நம்மளுக்கு வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் ஸ்பீட். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து v ஸ்பீடில் போச்சுல, அந்த ஸ்பீடை இங்கே நீங்கள் போடணும் டினாமினேட்டரில். டினாமினேட்டரில் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் போகுதோ அந்த ஸ்பீடை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை சி ஸ்கொயர். சி ஸ்கொயர்ன்றது ஒரு பெரிய நம்பர், ரைட்? ஆல்ரெடி சிஏ பெருசு, சி ஸ்கொயர்னால் எங்கே போக. ஓகே ஸோ பேசிக்காக என்னென்னா இது வந்து
this is a mass when it is in motion. ஒரு பாடி வந்து மோஷனில் இருக்கும்போது இந்த மாஸ் இருக்கும். இந்த மாஸ் எப்போ ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த மாஸ். இது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். புரியுதா? பொதுவாக என்னென்னா இந்த டினாமினேட்டர் இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், இது ஆக்சுவலி லெஸ் தென் 1 இருக்கும். இப்போ நீங்கள் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எனக்கு முன்னாடிலாம் படிக்கலையே, எனக்கு தெரியலன்னா சொல்லாதீங்க. இனிமேல் நம்ம கிளாஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்களும் கற்றுக்கணும். ஓகே, எனக்கு தெரியலன்ற மாதிரி இருக்காதிங்க. தெரியலன்னா இப்போதுலேருந்து நான் சொல்லும்போது கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ எம் நாட் டிவைடட் பை 1 மைனஸ் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த டினாமினேட்டர் டேர்ம் எப்போவுமே என்னென்னா ஒரு லெஸ் தென் 1 டேர்ம். ஸோ இதுலேருந்து நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக என்ன சொல்ல முடியும்னா, எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா, எப்போவுமே திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா அதோட மாஸ் வில் பி கிரேட்டர் தென் எம் நாட். திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அப்போது நல்லா கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். என்னென்னா, ஒரு பைக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு வைங்க, ஒரு பைக்கு ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லை நானே ரெஸ்ட்டில் இருக்கேன்னு வைங்க, என்னோட மாஸ் சம் கேஜி இருக்கும். அதே நான் வந்து வேகமாக ஓடுறேன்னு வைங்க, அப்போ என்னோட மாஸ் என்ன சொல்கிறான், இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது, எந்த ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு மாஸ் எம் நாட் இருக்குது, மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட மாஸ் என்ன ஆகிடும், இட் வில் வேரி. மாஸ் வில், அதுவும் நான் என்ன சொல்கிறேன், மாஸ் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறேன். கவர்ன்டு பை த எக்ஸ்பிரஷன் m is equal to m naught divided by 1 minus root of 1 minus v square by c square. ஆனால் நல்லா கவனிங்க, இதை நம்ம வந்து ப்ராக்டிஸில் முடியாது. இப்போ நான் 40 kg இருக்கேன்னா ஓடும்போது 45 kg ஆகிடுவேனா? கிடையாது. மாஸ் இன்க்ரீஸ் ஆகுன்றது உண்மை. அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 0.00000 ரொம்ப 1 kg. அதாவது என்னோடய ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. அதாவது நான் இப்போ லைட் ஸ்பீடுக்கு போகிறேன்னு வைங்க, இஃப் ஐ ட்ராவல் இன் லைட் ஸ்பீட் தென் ஐ கேன் see a variation in mass. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் லைட்டுக்கு நிகரான ஸ்பீடில் போனேன்னா அந்த வேரியேஷன் இன் மாஸை பார்க்க முடியும். புரியுதா? பட் நான் லைட் ஸ்பீடில் போகலை, க்ளோஸ் டு லைட் ஸ்பீட். ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க, நியூமரிக்கலாக என்னென்னா இங்கே வந்து வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இருக்குது. இந்த டினாமினேட்டர் சி ஸ்கொயர் டேர்ம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய டேர்ம். நீங்கள் இப்போ டினாமினேட்டரில் இங்கே என்னது 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். இங்கே வி ஸ்கொயர்ன்றது என்னது, வெறும் 40 கிலோமீட்டர்லாம் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. 40 km/s. நீங்கள் 3 × 10⁸ எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது? ஓகே, பேசிக்காக வேரியேஷன் ஆஃப் மாஸை பார்க்க முடியாது. வாட் ஐ say is at low speeds என்ன ஆகும் அப்படின்னா, வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரூட் டேர்ம் இருக்குல்ல 1/v²/c², இந்த டேர்ம் வந்து அப்ராக்சிமேட்டாக என்ன ஆகிடும், 1ன்னு ஆகிடும். அப்போது டினாமினேட்டர் ஈக்குவல் 1 ஆகிடுச்சுன்னா m will be approximately equal to what, m0. புரியுதா இல்லையா? m is approximately equal to m0. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்பீட் ரொம்ப கம்மி, இந்த டினாமினேட்டர் டேர்ம் 1 ஆகிடும். இந்த டினாமினேட்டர் டேர்ம் 1 ஆகிடுச்சுன்னா m will be equal to m0. ஓகே, ரைட்ப்பா. சரி, இப்போ இது வந்து மாஸ், இது மாஸையும் எனர்ஜியும் மாற்ற முடியும் அப்படின்றது தான். சரி, இப்போ கொஸ்டின் என்னன்னா, யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்குது? பிரணவ், நம்ம சேனலில் போய் நீங்கள் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் நீங்கள் 2025 கேட்குறீங்க. ஓகே, நான் அதை தாண்டி அதாவது நல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக நம்ம வீடியோஸ் இருக்கும். நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் பிரணவ். ஓகே, அதில் எல்லாமே நம்ம நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன், 12th 11th யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து எவ்ரிதிங். ஸோ நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்ப்பா. ஸோ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா டில் நவ் வாட் எவர் ஐ டிஸ்கஸ்ட்? கமான், நோ டவுட்னா நோ டவுட்னு போடுறேங்க. தென் ஐ வில் மூவ் ஆன் குவிக்லி. எஸ், இப்போ நம்ம குயிக்காக என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்க்கலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸு குயிக்காக ஐ வில் கோ. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ்
இப்போ ஃபோட்டான்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் a discrete packet of energy in the form of லைட்டாக வந்துட்டு இருக்கிறது. ஓகே, சரி நம்ம என்ன எடுத்துப்போம்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் speed of photon? Speed of photon vary with what? Vary with medium. எந்த மீடியம்ல medium of travel. ஆனா we assume what? We assume as always equal to c. புரியுதா இல்லையா? ஸ்பீட் ஆஃப் லைட்டை நம்ம எப்பவுமே என்ன எடுத்துப்போம்? c னே எடுத்துப்போம். தட் இஸ் வேக்யூமில் ட்ராவல் பண்ணதுனே எடுத்துப்போம். ஓகே, இந்த இடத்துல ஐ வில் கிவ் யூ த another expression. வாட் இஸ் த வெலாசிட்டி ரிலேஷன் ஃப்ரீக்வன்சியோட? v is equal to lambda f. கரெக்டா? ஸோ f is equal to c by lambda. இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது ஒரு ஃபோட்டானுக்குமே இது நம்மளுக்கு ட்ரூ. அதே மாதிரி ஃபோட்டான்ஸ்லாம் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்? மூவ்ஸ் இன் a straight line. இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கோங்க. லைட் ஸ்ட்ரெயிட் லைனில் தானே ட்ராவல் பண்ணுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டானும் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். புரியுதா? யா. இப்போ கவனிங்க, ஃபோட்டான் ஜென்ரலாக என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது? சி ஸ்பீட், ரைட்? நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் சொன்னேன். என்ன எக்ஸ்பிரஷன் சொன்னேன்? ரெஸ்ட் மாஸ்க்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் சொன்னேன்னா, நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? எம் நாட்டை நான் என்னன்னு சொல்ல முடியும்? எம் இன்ட்டு பா. இது வந்து ஐன்ஸ்டைன் கொடுத்த ஈக்குவேஷன், ஜென்ரல் ஃபார்முலா இது. திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டு போனார்? இந்த எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு போனாரா? ஃபோட்டான் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது? ஃபார் ஃபோட்டான் வாட் இஸ் த ஸ்பீட்? What is the speed of photon? V ஓட வேல்யூ என்னது? c. இந்த எக்ஸ்பிரஷனில் v இருக்க இடத்துல c போடுங்க. என்னப்பா வரும்? அந்த ரூட் டேர்ம் என்ன ஆகிடும்? c ஸ்கொயர் கேன்சல் ஆகும். will be equal to 1 1 minus 1 0. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் இருக்கா இல்லையா? ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் கிடையாது. ஐன்ஸ்டைன் சொன்ன ஈக்குவேஷன் வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ், நான் சொன்ன முன்னாடி பாயிண்ட்டை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டு. வாட் இஸ் த ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான்? ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ? நம்மளுக்கு தெரியும். ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் என்னது? m0 is equal to 0. யாருக்கா டவுட் இருக்கா? ரெஸ்ட் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் என்னது? 0. இப்போ தானே ப்ரூவ் பண்ண போன பாயிண்டில். ஆனால் நம்மளுக்கு ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் படி என்ன தெரியும்? E is equal to mc². கரெக்டாக இல்லையா? ஐன்ஸ்டைனோட ஈக்குவேஷன் படி நம்மளுக்கு என்ன தெரியும்? E equal to mc². ஐன்ஸ்டைன் சொன்னது படி தெரியும். இப்போ கவனிங்க, E equal to mc²ன்றது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க? இட்ஸ் a ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப், எனர்ஜியை மாஸாக மாற்ற முடியும், மாஸை எனர்ஜியாக மாற்ற முடியும். கரெக்டாக இல்லையா? அதில் டவுட் இல்லைல்ல. வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்? ஹெச்எஃப்னு சொல்லலாம், இல்லை ஹெச்சி பை லாம்டான்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபோட்டானுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. ஃபோட்டானுக்கு என்ன இருக்குது? எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை நான் மாஸாக மாற்றினா எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கணக்கு பண்ண போகிறோம். சி, ரெஸ்ட் மாஸ் வந்து 0. ஃபோட்டான் ரெஸ்ட்டில் இருந்தால் அதுக்கு மாஸ் கிடையாது, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் ஐன்ஸ்டைன்ஸ் ஈக்குவேஷன் படி எனர்ஜியை மாஸாக மாற்ற முடியும். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்? அந்த ஃபோட்டானோட எனர்ஜிக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ மாஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இது ஜென்ரல் ஃபார்முலாவா? ஃபோட்டானோட எனர்ஜி ஈக்குவல் டு வாட்? இந்த ஃபார்முலாவில் எனர்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். hc by lambda. அதாவது E is equal to mc². I have substitute E ஓட வேல்யூ hc by lambda. mc², ரைட்? இந்த mன்றது என்னது? அந்த எனர்ஜியோட சரி சமமான மாஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. வாட் யூ வில் ஹேவ்? யூ வில் கெட்
இப்படி வருதா இல்லையா? இப்போ கவனிங்க, லாம்டா h பை லாம்டா எனக்கு என்னன்னு வருது? m இன்ட்டு சி, கரெக்டா இல்லையா? இப்போ எம்மோட வேல்யூ என்ன வரும்? ஐ கேன் சே எம்மோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு h பை சி லாம்டா. சொல்லாமல் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னா E is equal to mc ஸ்கொயர் இருந்தது. எனர்ஜியை மாசை சரி சம அளவில் நம்மளால் சொல்ல முடியும். எனர்ஜியை மாசாக மாற்ற முடியும், மாசை எனர்ஜியாக மாற்ற முடியும். இப்போ ஃபோட்டானோட எனர்ஜி என்னது? hc பை லாம்டா. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சி கேன்சல் ஆகிடுது. mc is equal to h பை லாம்டா. இந்த மாஸ் கிடைச்சதில்ல, இங்கே ஒரு மாஸ், அதாவது ஃபோட்டானோட எனர்ஜியை ஈக்குவலண்ட்டாக நான் மாஸாக பார்த்தேன் அப்படின்னா எனக்கு h பை சி லாம்டான்னு வருது. இந்த மாஸுக்கு பேர் என்னென்னா இனர்ஷியல் மாஸ். இது பேர் வந்து ரெஸ்ட் மாஸ் கிடையாது, இட் இஸ் பேர் இனர்ஷியல் மாஸ். இனர்ஷியல் மாஸ் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லணும். ஃபோட்டானுக்கு ரெஸ்ட் மாஸ் கிடையாது, இப்போவும் இனர்ஷியல் மாஸ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா எனர்ஜியை நான் சரி சம அளவு மாஸாக மாற்ற முடியும்ல. ஸோ திஸ் இஸ் த மாஸ். ஸோ h பை சி லாம்டா. யாருக்கா டவுட் இருக்கா? யா. இப்போ கவனிங்க, ஆல்ரெடி நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் டிரைவ் பண்ணோம்? வாட் ஆர் த எக்ஸ்பிரஷன்ஸ் வி ஹவ் டிரைவ்? இப்போ மொமெண்டமுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணும்? வாட் இஸ் த எனர்ஜி மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் த மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்? P is equal to E by C. E by C நான் என்ன எழுதலாம்? H by lambda எழுதலாம்ல. நல்லா கவனிங்க, இந்த கனெக்ஷனை கவனிங்க. மொமெண்டம் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட முன்னாடி? மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு E by C ன்னு சொன்னேன்னா E ஓட வேல்யூ என்னது? E ஓட வேல்யூ என்னதுப்பா? h by லாம்டான்னு சொல்லி மாற்ற முடியுமா? தட் இஸ் hc by lambda வரும், cc கேன்சல் ஆகிட்டு h by lambda. இப்போ நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம்? What is this? h by lambda for photon is equal to m into c. m into c. யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல? இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாஸ் வந்து இட்ஸ் நாட் த ரெஸ்ட் மாஸ். என்னது? இனர்ஷியல் மாஸ். ஃபோட்டானோட எனர்ஜியை நம்ம மாஸாக மாற்றணும்னா இந்த மாஸ் வரும். புரியுதா இல்லையா? ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கு எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது? ஃபைனலி இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானுக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது? hf hc பை லாம்டா, 2 ஃபார்முலா இருக்கா? கரெக்ட், இதானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். யா, திஸ் இஸ் த ஃபார்முலா. இது மொமெண்டம்கான ஃபார்முலா. மொமெண்டம்கான ஃபார்முலாவை இத்தனை விதமாக எழுத முடியும். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கேருந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்பா. ரைட், இப்போ லாஸ்ட்டாக we will move on to the next point. இப்போ ஃபோட்டான்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஃபோட்டான்ஸ் ஆர் சார்ஜ் லெஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஃபோட்டான்ஸ் ஆர் not deflected by electric and magnetic fields. So photons are what? Photons are massless. Hey, wait. Photons are chargeless. Chargeless na enna artham? நியூட்ரல். ஃபோட்டான்ஸ் ஆர் நியூட்ரல். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இன்னொரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த பாயிண்ட் வந்து இப்போ உங்களுக்கு உடனே ப்ரூஃப் தெரியாது. மேபி 1 மார்க்லலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டேரெக்டாக இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஏன்னா இட்ஸ் அ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபோட்டான். என்னென்னா, இது நீங்கள் இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் எனர்ஜி ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும். இது ரொம்ப they won't like இதில் வந்து பெருசாக டைரெக்டாக தான் கொஸ்டின்ஸ் வரும். இது ஒரு பாயிண்ட் மாதிரி கேட்பான், ஃபேக்ட் மாதிரி. நீங்கள் உங்களோட ஹையர் லெவல் காலேஜ் லெவலில் தான் இதை புரிஞ்சுப்பீங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி அண்ட் டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் கன்சர்வ்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம மொமெண்டம் கன்சர்வேஷன்லாம் படிச்சிருக்கோம். மொமெண்டம் கன்சர்வேஷன் என்னது? மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இனிஷியல் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்?
total energy and total momentum are conserved சொல்லிருக்கேன், which means what? So energy and momentum are going to be constant. எப்போன்னு சொல்லணும்ல, total energy and momentum is conserved during எப்போ? During photon matter collision, photon particle collision. கவனிங்க, ஃபோட்டான் இருக்கு இல்லையா, ஃபோட்டானா என்னது? இட்ஸ் அ பேக்கெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பேக்கெட் ஆஃப் எனர்ஜி வந்து யார் மேலே மோதுது? ஒரு பார்ட்டிகல், மேபி ஒரு எலக்ட்ரான் மேலே மோதுதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அது இப்போவே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடலாம். வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் ஃபோட்டான்? ஃபோட்டானை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? எனி ஐடியா? வாட் இஸ் த சிம்பிள் ஃபார் ஃபோட்டான்? இதுதான் ஃபோட்டானோட சிம்பிள். ஓகே, this is the symbol of photon. note பண்ணி வச்சுக்கோங்க. total energy and total momentum is conserved during photon particle collision. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. இப்போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ஃபோட்டான். இந்த ஃபோட்டான் யார் மேலே வந்து மோத போகுது? ஒரு எலக்ட்ரான். மேபி ஒரு எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் இருக்கோ மோஷனில் இருக்கோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல். ஒரு ஃபோட்டான் ஒரு பார்ட்டிக்கல் மேலே வந்து மோதிச்சு அப்படின்னா அந்த டைமில் டோட்டல் எனர்ஜியும் டோட்டல் மொமெண்டமும் கன்சர்வ்டாக இருக்கும் ஃபார் த சிஸ்டம். ஃபோட்டான் அண்ட் பார்ட்டிக்கல் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோட்டான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 6 பாயிண்ட்ஸில் எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கமான். எஸ், I will have some break. டவுட்ஸ் இருக்கா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சாப்டர் வந்து பிகினிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும், போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஓகே, டோன்ட் மிஸ் திஸ். ஸோ நீங்கள் பொறுமையாக போதேன்னு நினைக்காதீங்க, நான் திரும்ப தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 8 o'clock அந்த டைமில் நம்ம டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எப்போ முடியணும்னு தெரியணும் இல்லையா? 2 hours கிளாஸு. டுமாரோ ஆல்சோ 2 hours ஏதாவது ஒரு டைமில் வரேன். டைமிங்கை நான் பிஃபோராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவேன் நான். ஓகே, ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. I'll inform the time in the telegram. ஓகே, வெரி வெரி குட். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாரும் லைக் போடுங்கப்பா. நம்ம லைவுக்கு நீங்கள் லைக்கே போட மாட்டீங்க. லைக் போட்டால் தான் இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட லைவு. என்னடா இந்த லைவில் யாருமே பார்க்க மாட்டுறாங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் சரி, உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்து லைவ் பண்ணுறேன். ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். கமான் பா. எஸ், லைக் போடுங்க. ஓகேப்பா, குட். ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் யாருக்கும் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து வந்து we are moving with intensity of photons. ஓகே, intensity of photons. இப்போ உங்களுக்கு நான் குயிக்காக ரீகால் பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்டென்சிட்டின்ற வார்த்தை படிச்சிருக்கீங்க. அங்கே என்ன படிச்சிருக்கீங்கன்னா, அதாவது வேவ் டாபிக்னு 11th படிச்சிங்களா? 11th அண்ட் எங்கே படிச்சிருக்கீங்க? வேவ் ஆப்டிக்ஸு. இந்த 2 சாப்டரு இதுலையுமே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, அங்கே ஃபோட்டான்ஸ்லாம் வராது. கரெக்டாக? இப்போ தானே ஃபோட்டான்ஸ் பற்றி படிக்கிறோம். லைட்டை வந்து பார்ட்டிக்கல் நேச்சர், அதாவது ஃபோட்டான்ஸாக பார்க்குறோம். ஓகே, ஃபோட்டான்ஸ் சின்ன பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியாக பார்க்குறோம். பட் நீங்கள் கிளாஸ் 11 வேவ்ஸ்லேயும் இப்போ இந்த வேவ் ஆப்டிக்ஸ்லேயுமே இதுக்கு முன்னாடி சாப்டரில் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா,
intensity of the photon is proportional to amplitude square. ஸோ இப்போ நீங்கள் இதை படித்தது வந்து இந்த முன்னாடி உள்ள சாப்டரில் புரியுதா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோட்டான் கான்செப்டில். இப்போ இதுவும் லைட்டு தானே, லைட்டை வந்து வேவாக பார்க்கும்போது புரியுதா இல்லையா? லைட்டை வேவ் மாதிரி பார்க்கும்போது, ஆனால் நம்ம இப்போ லைட்டை என்னவா பார்க்குறோம்? ஃபோட்டான்ஸ். பேசிக்கலி லைட்டை வந்து ஒரு பார்ட்டிக்கல், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எனர்ஜி மாதிரி பார்க்குறோம். ஸோ லைட்டை நம்ம என்னவா பார்க்குறோம் இந்த இடத்துல? treated as what? Particles of photons. புரியுதா இல்லையா? லைட்டை நம்ம எப்படி பார்க்குறோம்? particles of photons. ஓகே ரைட். சரி, இப்போ கவனிங்க. ஸோ let's start with one by one. இது வந்து ஒரு சர்ஃபேஸ். ஓகே, இப்போ கவனிங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு சர்ஃபேஸ். சர்ஃபேஸோட ஏரியா என்னது? ஏ. சர்ஃபேஸோட ஏரியா இஸ் ஏ. ஓகே, இதில் நல்லா கவனிங்க. ஃபோட்டான்ஸ் வந்து படுது. இந்த ஏரியாவில் ஃபோட்டான்ஸ் வந்து படுது. இது என்ன சிம்பிள்? இது ஃபோட்டான்ஸோட சிம்பிள், ரைட்? ஸோ ஃபோட்டான்ஸ் வந்து படுது. டோட்டலாக எத்தனை ஃபோட்டான்ஸ் படுது? n ஃபோட்டான்ஸ் வந்து படுது. n ஃபோட்டான்ஸ் வந்து படுது. எது மேலே? இந்த சர்ஃபேஸ் மேலே. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். வாட் இஸ் த பவர்? நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் பவரோட டெஃபினேஷன்? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் டன் பர் யூனிட் டைம்னு படிச்சிருக்கீங்களா? which is nothing but what? energy transferred. energy transferred per unit time. அதாவது டீன்ற டைமில் எவ்வளோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, அதாவது ஒர்க் டன் பர் யூனிட் டைம்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் எனர்ஜி பர் யூனிட் டைம். ஓகே, ஒர்க் டன்னோட யூனிட் என்னது? எனர்ஜி தானே. ஸோ பவரோட யூனிட் என்னென்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் டைம். இது வந்து பவரோட டெஃபினேஷன். ஓகே, வாட் இஸ் மீன் பை இன்டென்சிட்டி? இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்னது? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் இன்டென்சிட்டி? எனி ஐடியா? பவர் பை யூனிட் ஏரியா. ஓகே, பவர் இன்டென்சிட்டி ஐயோட டெஃபினேஷன் என்னது? பவர் பை ஏரியா ஆஃப் இன்சிடென்ட். ஏன்ற ஏரியாவில் வந்து படுதுன்னு வைங்க. பவர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா. பவரோட டெஃபினேஷன் என்னது? இ பை டி. ஸோ டிவைடட் பை எழுதுனீங்கன்னா ஏரியாவை நீங்கள் ஏன்னு எழுதலாமா? ஸோ டிஏ அப்படின்னு எழுத முடியும், ஆர் ஏடி. அதாவது என்னென்னா இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்னென்னா பவர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பர் யூனிட் ஏரியா. பவரோட டெஃபினேஷன் என்னது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம். ஸோ பவர் பை ஏரியா, தட் இஸ் பி பை ஏ. பின்றது என்னது? இ பை டி. நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷன். இது வரைக்கும் எல்லாமே ஓகே, நீங்கள் இதுதான் படிச்சிருப்பீங்க. எனர்ஜி பர் யூனிட் டைம் அண்ட் எனர்ஜி பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா இஸ் இன்டென்சிட்டி. இப்போ இந்த இடத்துல கவனிங்க, இன்டென்சிட்டி வந்து எப்படி டிஃபைன் ஆக போகுதுன்னு, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா இல்லையா? இப்போ இந்த இடத்துல எனர்ஜின்றது இங்கே என்னது? ஃபோட்டான். எவ்வளோ ஃபோட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே படுதுன்றது தான் இங்கே எனர்ஜி. இங்கே டோட்டலாக எத்தனை ஃபோட்டான்ஸ் வந்து படுது? n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து படுது. வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் வாட்? நம்ம கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி தான் வந்து படுதுன்னு எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான்ஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். புரியுதா? ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ஃபோட்டான்ஸ் வருது? இந்த சர்ஃபேஸ் மேலே வந்து படுது. பட் திஸ் இஸ் அ சர்ஃபேஸ், இன்சிடென்ட் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் மேலே வந்து ஃபோட்டான்ஸ் பட போகுது. இந்த சர்ஃபேஸோட ஏரியான்றது என்னது? ஏ. இந்த சர்ஃபேஸோட ஏரியா வந்து ஏ. ஃபோட்டான்ஸ் வந்து எத்தனை ஃபோட்டான்ஸ் வருது? டோட்டலாக n ஃபோட்டான்ஸ் வருது. ஆஃப் ஹவு மச் ஃப்ரீக்வன்சி? எஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே,
ஸோ எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்றது என்னது? வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி? டோட்டலாக n ஃபோட்டான்ஸ், ஒரு ஃபோட்டானுக்கும் hfன்ற எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் நான் என்ன எழுதணும்? n இன்டூ hf. கரெக்டாக இல்லையா? ஒரு ஃபோட்டானுக்கு hf, டோட்டலாக n ஃபோட்டான். ஸோ n இன்டூ hf டிவைடட் பை ta. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான் வந்து நல்லா கவனிங்க. இன்டென்சிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு nhf by ta. tன்றது என்னது? இப்போ நல்லா கவனிங்க. tன்றது டைம் ஆஃப் ஃபால். அதாவது இந்த டேர்ம் இந்த ஃபார்முலாவை எப்படி புரிஞ்சுக்கணுன்றத மாதிரி கவனிங்க. சிம்பிளாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. n number of photons, hf amount of energy falling on an area of A in a time of t. n number of photons, hf amount of energy A என்ற ஏரியாவில் வந்து ஃபால் ஆகுது in a time of t. இதுதான் இன்டென்சிட்டி. புரியுதா இல்லையா? ரைட். ஸோ இப்போ உங்களால் பார்த்தோன்னே இன்டென்சிட்டி பொதுவாக என்ன அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரியுது ரைட்டா? இதை ஃபஸ்ட்டு லெட்ஸ் பி வெரி கிளியர். இதில் டவுட் இல்லை யாருக்கும். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் சே வாட் இஸ் யுவர் டவுட். பா என்னப்பா கமெண்ட் செக்ஷனில் வந்து யூ கேன் போஸ்ட்பா. நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் டவுட். நோ டவுட்டா? இப்போ ஓகே குட். கவனிங்க. இன்டென்சிட்டி வந்து நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், ஹெச்எஃப், இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்போ என்னன்னா இந்த சாப்டரில் வந்து சின்ன சின்ன மைன்யூட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் இருக்கும். ஆனால் அவன் சாப்டரில் நீங்கள் ஈவன் என்சிஆர்டியில் கூட இதை பற்றி பேசியிருக்க மாட்டான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. I is equal to NHF by TA. பொதுவாக இன்டென்சிட்டி வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட். ஹெச்ன்றது கான்ஸ்டன்ட், அதை விட்டுருங்க. எஃப்ன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் ஃபோட்டான். ஸோ ஃப்ரீக்வன்சியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டைம் ஆஃப் ஃபால், எவ்வளோ டைமில் விழுந்திருக்கு அதையும் டிபெண்ட் பண்ணுது. கரெக்டாக? எவ்வளோ ஏரியாவில் வந்து விழுது அதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. I depends on what? These values. கரெக்டா இல்லையா? ஆனால் இன் ஜென்ரல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் இப்போ சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இன் ஜென்ரல் AT வேற என்ன இருக்கு? AT H already constant. AT H are always kept constant. இது எப்பவுமே it is always kept constant. In general A, T and H are always kept constant. Okay. அப்போ சரி நல்லா கவனிங்க. இந்த ஃபார்முலால N, H, F, T இருக்கு. இதில் யாரெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம்? A, T, அதாவது டைம் ஆஃப் ஃபால், ஏரியா ஆஃப் ஃபால், ஓகே, H இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். கரெக்டா? அப்போது நீங்கள் ஐன்றது எதை மட்டும் டிபெண்ட் பண்ணுது? என்னையும் எஃப்ஐயும் டிபெண்ட் பண்ணுதா? ஐ வந்து ப்ரொபோர்ஷனல் டு வாட்? என் எஃப். கரெக்டாக இல்லையாப்பா? ஸோ இந்த மூணு வேரியபிள் ஏடிஹெச் கான்ஸ்டன்ட்டு, அதை விட்டுருங்க. எப்போவுமே அதை கான்ஸ்டன்ட்னு வச்சுப்போம். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிக்கும் போதே இதான் வரும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஐ வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? என்னையும் எஃப்ஐயும் டிபெண்ட் பண்ணுது. கரெக்டாக? ஆனால் முக்கியமாக நான் சொல்கிற பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்கலாக பார்க்கும்போது இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்என்எஃப். எழுதிக்கோங்க. Mathematically I depends on what? N and F. But in 12th books, that is mainly NCERT
இல்லைனா நீங்கள் பொதுவாக நீட் ப்ரிப்பரேஷன்லேயே பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் என்னென்னா மேத்தமெட்டிக்கலி ஐ டிபெண்ட்ஸ் ஆன் என் அண்ட் எஃப். பட் இன் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் என்ன பண்ணுவான்னா they will only say they consider I is proportional only to proportional na enadhu depends on. Okay, I is proportional to only to n. I is proportional only to n and independent of what? F. Okay, நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்றதை திங்க் பண்ணுங்க. and independent of F. அதாவது சி நம்மளுக்கு ஃபார்முலா படியே ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. ஐ வந்து என்ஐயும் எஃப்ஐயும் அப்பட்டமாக இட் இஸ் டிபெண்டிங். என்ஐயும் எஃப்ஐயும் டைரெக்டாக எஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், என்ஐ இன்க்ரீஸ் ஆனாலும் ஐ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் புக்கில் வந்து என்ன சொல்லுவான்னா ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் ஒன்லி டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ், இன்டென்சிட்டி இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஃப்ரீக்வன்சியை பற்றி பேசவே மாட்டான். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? உங்கள் புக்கில் பொதுவாக இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லுவான். அப்போது அவன் வந்து ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ஐ வந்து என்ஏ எஃப்இன் டிபெண்ட் பண்ணுது. ஃபார்முலா படி பார்த்துட்டோம், கண் கூட பார்த்துட்டோம், நியூமெரிக்கலாக டிபெண்ட் பண்ணுது. ஆனால் உங்கள் புக்கில் இன்டென்சிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன அர்த்தம்? என் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அவன் ஃப்ரீக்வன்சியை பற்றி பேச மாட்டான். எப்போவுமே ஐ இஸ் ஆல்வேஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் அப்படி மட்டும் தான் பேசுவான். எஃப் பற்றி பேசவே மாட்டான். நான் சொல்ல வர்றது புரியுதா? இன் புக்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, இன் புக்ஸ் ஐ கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் புக்கில் பொறுத்த வரைக்கும் ஐ கான்ஸ்டன்ட்னா என் இஸ் கான்ஸ்டன்ட். ஐ கான்ஸ்டன்ட்னா என்னது? meaning I'm sorry, n is constant. புரியுதா இல்லையா? அவன் I கான்ஸ்டன்ட் சொன்னானா என்ன கான்ஸ்டண்டா இருக்குன்னு சொல்ல வரானா? புரியுதா இல்லையாப்பா? F பற்றி பேச மாட்டான். F கான்ஸ்டண்டா இருக்கு இல்லையோ அது வேற. இது I கான்ஸ்டன்ட்னா n கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆன் த சர்ஃபேஸ் கான்ஸ்டன்ட். I சேஞ்சஸ்னா இப்போ I இன்க்ரீஸ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா லாஜிக்? அவன் சொல்கிற லாஜிக்கு இது எங்கே புக்கில் மட்டும்தான் இந்த லாஜிக்கு. பட் ஆனால் ஐ வந்து பொதுவாக என்னையும் டிபெண்ட் பண்ணும், எஃப்ஐயும் டிபெண்ட் பண்ணும். பட் ஆனால் புக்கில் வந்து ஐயை பேசும்போது அவன் வெறும் எண்ணை மட்டும்தான் மீன் பண்ணுவான். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்க்ரீசஸ் மீன்ஸ் இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் டிக்ரீசஸ் மீன்ஸ் இன்டென்சிட்டி டிக்ரீசஸ். when number of photons are constant, incident constant na intensity is also constant. புரியுதா? பட் ப்ராக்டிக்கலாக நியூமெரிக்கலாக ரெண்டுமே டிபெண்ட் பண்ணுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பா. ரைட், குட். டவுட்ஸ் இருக்கா? லெட் மீ சி, யாருக்கா டவுட்ஸ் இருக்கான்னு. இப்போ லைவ் சாட் ஆனில் தானே இருக்குது. இப்போ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஒரு ஹாய் போடுங்க பார்க்கலாம். இல்லை, ஐ எம் த ஒன்லி ஒன் இன் திஸ் லைவ். இப்போ லைவ்ல யாருமே இல்லையா? மை காட், I am the only one in this live. Oh. Right pa. So right, உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சி இன்டென்சிட்டி நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வேர் வி நீட் டு கோ.
இன்டென்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகணும், ரைட்டா? ஸோ சரி, இன்டென்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வேர் வி நீட் டு கோ. நான் எதுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பை டாபிக் யா சரி, இன்டென்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முக்கியமான இதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ சரிப்பா, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்ட்டு. யூ கேன் லேர்ன் திஸ் நவ் இட் செல்ஃப். ஓகே, force and pressure exerted by a incident light. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு பொதுவாக நம்மளுக்கு வேவ் வந்து என்ன கேரி பண்ணுது? எனர்ஜி அண்ட் மொமெண்டம், கரெக்டாக? ஃபோட்டானுக்கே நம்ம பார்த்தோம், எனர்ஜி வந்து ஹெச்எஃப்னு பார்த்தோம், மொமெண்டம் வந்து இ/சி. இ/சியை நிறைய விதமாக ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ force and pressure exerted by a incident light. ஸோ ஒரு லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, லைட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே இன்சிடென்ட் ஆகுது. ஏரியா எவ்வளோ? ஏ இஸ் த ஏரியா. ஸோ இன்சிடென்ட் லைட் வந்து படுது எவ்வளோ இன்டென்சிட்டியோட? photons of intensity I. photons of intensity I ஓட வந்து படுது. ஓகே, இப்போ உங்களுக்கு என்னன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் த ப்ரெஷர்? இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே வந்து படுதுல, சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணணும், எவ்வளோ ப்ரெஷர்? சில பேர் டவுட் வரலாம், எப்படி ஒரு ஃபோட்டான்றது ஒரு மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ், அது எப்படி சர்ஃபேஸ் மேலே ப்ரெஷர் ஃபோர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இட் இஸ் கிரியேட்டிங்ப்பா. ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே படும்போது அது வந்து என்ன பண்ணுது? ஃபோர்ஸ், ப்ரெஷர்லாம் கிரியேட் பண்ணுது. ஸோ லெட்ஸ் சி எப்படி அது இது பண்ணுதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், கம்ப்ளீட்லி வந்து அப்சர்விங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி ரெண்டு படிக்க போகிறோம். ஃபார் பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், perfectly reflecting surface. நம்ம கிட்ட ஒரு perfectly reflecting surface இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளோட surface. ஃபோட்டானோட மொமெண்டம் வந்து என்னன்னா, இந்த ஃபோட்டான் வந்து perfectly reflectingனா என்னது? இந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு அப்படியே எக்ஸாக்டாக ரிட்டர்ன் ஆகிடுறது. perfectly reflecting means பட்டு அப்படியே பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இஃப் இட் கம்ஸ் வித் p1 மொமெண்டம், பட்டு எக்ஸாக்டாக அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுது. அப்போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் மொமெண்டம்? -h/λ. ஸோ வரும்போது h/λனா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். சரி, வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட்? இப்போ நான் டைரெக்டாக ஃபார்முலா போடுறேன். ஓகே, ஐ எம் நாட் கோயிங் இன் டு த டெரிவேஷன்ஸ் அண்ட் ஆல். ஃபார்முலாவே போதும், நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? சரி, ப்ரெஷர் ஜென்ரேட்டட் பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம வந்து இந்த ஃபோட்டான் வந்து மோதுது இல்லையா, சர்ஃபேஸ்க்கு எப்படி வந்து மோதுது? பர்பண்டிகுலராக வந்து மோதுதுப்பா. சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக வந்து மோதுது. அப்படி பர்பண்டிகுலராக வந்து மோதுச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? நார்மல் இன்சிடென்ஸ். கரெக்டாக இல்லையா? எஸ், நார்மல் இன்சிடென்ஸில் வந்து மோதுது. இப்போ இந்த இடத்துல ஹவு மச் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பார்த்துடலாம். ப்ரெஷர் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, F/A விச் இஸ் 2I/c. இப்போ I இன்டென்சிட்டியில் வந்து படுதுப்பா. இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபோட்டான் என்னது? I. 2I/c இஸ் த ப்ரெஷர் ஜென்ரேட்டட். சரி, நல்லா கவனிங்க, ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங், வந்த லைட்டை அப்படியே ஃபோட்டானை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் நார்மல் இன்சிடென்ஸில் படும்போது வாட் இஸ் த ப்ரெஷர் ஜென்ரேட்டட்?
2I by C, that is force per unit area 2I by C. ஓகே, இப்போ இது வந்து ப்ரெஷர், ரைட்டா? வாட் இஸ் அ ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ்ன்றதை வெயிட் பண்ணுங்கள், இன்டென்சிட்டியை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்தராக ரீரைட் பண்ணி எழுதணும்னா ப்ரெஷர் பர் what is intensity? Power by area, கரெக்டா இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத முடியும்னா pressure is equal to force per unit area 2I by C. அதுக்கப்புறம் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 2IA by C. புரியுதா இல்லையா? நான் ஃபோர்ஸ் கேட்டேன் இல்லையா, ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. ஜஸ்ட்டு ஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட் ஆன் த சர்ஃபேஸ். முக்கியமான விஷயம், நம்ம நார்மல் இன்சிடென்ட்ஸ் தான் பார்க்குறோம், மறந்துட வேண்டாம், நார்மல் இன்சிடென்ட்ஸ். சரிப்பா, இப்போ அடுத்து வந்து பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங்கில் ஆப்ளிக் இன்சிடென்ட்ஸ் பார்க்கலாம். பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே வந்து படுது. Oblique incidence na, it is making some angle with the surface. Oblique incidence அப்படின்னு சொல்லுவான். இதில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கவனிங்கப்பா. இது வந்து நம்மளோட சர்ஃபேஸ். ஓகே, திஸ் இஸ் அவர் சர்ஃபேஸ். ஸோ இது மேலே வந்து என்ன ஆகுது? ஃபோட்டான் வந்து படுது. எவ்வளோ இன்டென்சிட்டியோட வந்து படுது? I is the intensity. அந்த ஃபோட்டான் படுது, எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது சர்ஃபேஸோட? இட் இஸ் மேக்கிங் an angle 5. It is making an angle 5. பட்டு என்ன ஆகுது? It is returning back. எவ்வளோ ஆங்கிளில் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆங்கிளில். ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. ஒரு ஃபோட்டான் வந்து படுது, பட் இட்ஸ் நாட் மேக்கிங் அ பெர்பெண்டிகுலர் இன்சிடென்ஸ். ஸோ அதை வந்து ஆப்ளிக் இன்சிடென்ஸ்னு கூப்பிட்றோம். பட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் த ப்ரெஷர் ஜென்ரேட்டட் அப்படின்னா, ப்ரெஷரோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. A is the area of surface actually. Okay, so 2P, wait, see 2I by C cos phi அப்படின்னு வரும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் போன இதுக்கும் இதுக்கும் என்னன்னா, இங்கே cos phi வரும், இங்கே cos phi வராது. what is the phi ஓட வேல்யூ? இங்கே cos theta is what? 0. phi ஓட I'm sorry, phi ஓட வேல்யூ என்னது? 0. phi ஓட வேல்யூ 0. cos phi வந்து phi ஓட வேல்யூ 0. அதனால நம்மளுக்கு இது நார்மல் இன்சிடென்ஸ். ஆப்ளிக் இன்சிடென்ஸ் is this one. So what is the force generated? F is equal to 2IA by C cos phi. Right? Yes. So this is the oblique incidence. இப்போ அடுத்து பாருங்க, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேஸ் தான், அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரைட், நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் in perfectly absorbing surface, perfectly reflecting surface பார்த்தோம். இப்போ வந்து perfectly absorbing surface. ஓகே, இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, இது வந்து நம்மளோட surface which is perfectly absorbing. ஒரு ஃபோட்டான் வந்து பட்டுச்சுன்னா அந்த surface அந்த ஃபோட்டானை ஃபுல்லாக என்ன பண்ணிக்குது? அப்சர்வ் பண்ணிடுது. அது மாதிரி ஒரு surface. ஸோ ஃபோட்டான் வந்து படுது. நார்மல் இன்சிடென்ஸ் தான். we are discussing about normal incidence. வந்து படுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னா, இந்த இன்சிடென்ட் ஆன ஃபோட்டான் எவ்வளோ இன்டென்சிட்டியோட வருது? ஸோ வாட் இஸ் த ப்ரெஷர்? நம்மளுக்கு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா I by C. இதே நார்மல் இன்சிடென்ட்ஸில் பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டிங் என்ன வந்து 2I by C ன்னு வந்துச்சா? இங்கே என்ன வந்திருக்கு? I by C. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? IA by C. I என்றது என்னது? force per unit area, right? sorry, P by C.
இது வந்து என்னது பவர். இப்போ யார் P is பவர் மறந்துட வேண்டாம். இப்போ பவர்ன்றது என்னது I into A தான் பவர், ரைட்டா? பவர் இஸ் வாட், நத்திங் பட் IA, intensity into area incidence. இது நார்மல் இன்சிடென்ஸுக்கு தான். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ஆன ஃபோட்டான் காணும், ரிட்டனே காணும், நோ ரிஃப்ளெக்டட் ஃபோட்டான்ஸ். ஏன்னா இது பர்ஃபெக்ட்லி என்னது அப்சர்விங், நோ ரிஃப்ளெக்டட் ஃபோட்டான்ஸ், ரைட்டா? எஸ்பா. ஸோ இப்போது இந்த இன்னைக்குள்ள செஷனில் நம்ம இதை மட்டும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட். ஹாய் ஜஸ்டிஸ் கேமர், வாட் இஸ் எ டவுட்? எப்படி இருக்கீங்க? நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே, மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன டைமிங்ன்றதை நான் அதில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே ரைட்ப்பா. ஸோ நம்ம டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போயாவது கமெண்ட்டுக்கு வாங்க. ஐ திங்க் நோ ஒன் இஸ் வியூவிங் திஸ் லைவ். திஸ் இஸ் saddest part. I am taking 2 hours of class, no one is watching the live. So sad. So then how I will get motivated for the next class? யாராவது லைவ்ல இருக்கீங்களா? anyone is in the live? No one in the live. Right, pa யாருக்கா doubts இருந்தா you just post in the comment section. Okay, I will meet you there. Okay, I will meet you in the next discussion. நாளைக்கு மீட் பண்றேன். நாளைக்கு வந்து முக்கியமாக நான் ஆக்சுவலி வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல. நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். ஓகே, நம்ம பேசிக்ஸை பார்த்துட்டோம். இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த சாப்டர்ஸ் பேசிக்ஸ், அதை இன்றைக்கி கிளியராக பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்குள்ளே நீங்கள் அந்த பேசிக்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நான் அதில் ஸோ அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். ஓகே ரைட்ப்பா, நான் நெக்ஸ்ட்டு டிஸ்கஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Nagarajan. All the best.